पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकुरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षेण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगीं सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तदा द्रष्टुस्वरूपेऽवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र वृत्तयः पञ्चतयः क्लिष्टाः प्रमाणविपर्ययविकल्पनिद्रास्मृतयः प्रत्यक्ष अनुमानागमाः प्रमाणानि विपर्ययो मिथ्याज्ञानम् अतद्रूपप्रदिष्टं शब्दज्ञानानुपातिवस्तुशून्यो विकल्पः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். சமாதி பாதத்துல 9வது சூத்திரத்துக்கு வந்திருக்கோம். இந்த 9வது சூத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரைட்டி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். தாட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டியான தாட்ஸ் இருக்கு பண்ணும்போது பிரமாணம், அதுக்கப்புறம் விபர்யம், விகல்பம், அதுக்கப்புறம் நித்ரா, அதுக்கப்புறம் ஸ்மிருதி, மொத்தம் 5 வெரைட்டியா பார்த்துருக்கோம். பிரமாணத்தை 3ஆ பிரிச்சிருக்கோம். பிரமாண விருத்திகள், பிரத்யக்ஷ பிரமாண விருத்திகள், அனுமான பிரமாண விருத்திகள், ஆகம பிரமாண விருத்திகள்னு பிரத்யக்ஷத்தை 3ஆ பிரிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பிரத்யக்ஷம் பிரமாணத்துக்கு அப்புறம் விபர்யம். இந்த விபர்யம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 5ஆ பிரிச்சிருக்கோம். விபர்யம் பொய்யறிவு, மித்யா ஞானம்னு பேர். ஒன்னுத்துக்கு மேல வேற ஒன்றை சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம எதை பார்க்குறோமோ அதுக்கு பேர் விபரிய ஞானம்.
கைத்துக்கு மேல பாம்பு, சிப்பிக்கு மேல வெள்ளி. இது மாதிரி பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் நாலேஜ். அது வந்து விபரியம்னு பேர். அது பிரமாணமா சுவாமின்னு கேட்டீங்கன்னா அது பிரமாணம் இல்லை. கண்ணால பாக்குறோம், ஆனா அது பிரமாணம் இல்லை. ஏன் அப்படின்னா லைட்டை போட்டோன்னு என்ன ஆயிடுது, கயிறு போயிடுது, பாம்பு மட்டும் இருக்கு. அப்ப எந்த ஞானம் மறுக்கப்படுதோ, ஒரு பிரமாணத்தினால வேற ஒரு பிரமாணத்தினால அந்த நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நிராகரிக்கப்படுதோ, நிராகரணம் செய்யப்படுதோ, அந்த ஞானம் பொய்யறிவுன்னு பேரு, மித்தியா ஞானம். எது வரைக்கும் கைத்துல பாம்பு தெரியும்? இருட்டு இருக்கிற வரைக்கும் தெரியும். லைட்டை போட்ட மாத்திரத்துல அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஓடி போச்சு. அப்ப அங்க என்ன தெரியுது? வெறும் கயிறு மட்டும் கிடக்குது. இது அப்ப வந்து கைத்தை பார்த்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா விபரிய ஞானம். இது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த சப்தம் யூஸ் பண்ணுவோம். எப்போ ஞாபகத்துக்கு வந்தாலும் வரணும். விபரியம் அப்படின்னா மித்தியா ஞானம். இந்த சூத்திரம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். விபரியம் அப்படின்னா மித்தியா ஞானம், பொய்யறி. அது எப்படி? அதத்ரூப பிரதிஷ்டம். இல்லாத ஒண்ணுல இல்லாத ஒன்றை பாக்குறது. வேற ஒன்றை வந்து ஒரு வஸ்துக்கு மேல வேற ஒரு வஸ்துவை, இல்லாத வஸ்துவை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மித்தியா ஞானம். விபரியம் சொல்லியாச்சு. விபரியம் எத்தனை வெரைட்டி சுவாமி அப்படின்னும் போது, விபரியம் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வேற ரெண்டாவது இதுல வந்து பாதத்துல வந்து அதுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கு. என்ன பேருன்னா அவித்யான்னு பேர் வச்சிருக்கு. விபரியம்னாவே அவித்யா, பொய்யறிவுனா என்னது? ஃபால்ஸ் நாலேஜ், எல்லாமே அஜ்ஞானம் தானே. ஒன்னுத்துக்கு மேல தப்பா ஒன்ன பார்த்தோம்னா அதான் அஜ்ஞானம். அப்போ அந்த விபரியத்துக்கு வந்து இந்த இடத்துல விபரியம்னு எதை சொல்லுதோ அது ரெண்டாவது பாதத்துல 3வது சூத்திரத்துல இருந்து 9வது சூத்திரம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கு. அவித்யாவை பத்தி பேசுற பேக்கேஜ். அந்த விபரிய ஞானம் எத்தனை வெரைட்டி அப்படின்னா 5 வெரைட்டியா பிரியுது. என்ன வெரைட்டி அப்படின்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் அப்படின்னு பஞ்ச கிளேஷங்கள்னு பேர். அதுக்கு அந்த வெரைட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னு பேர் வச்சாச்சு. அவித்யானா இக்னோரன்ஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லேண்டா இருக்கிறது. அதுக்கு மேல என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிப்பிக்கு மேல நம்ம வெள்ளிய பாக்குறோம், அது அஜ்ஞானம். சிப்பிக்கு மேல வெள்ளிய பாக்குறோம், அது அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு மேல அதே மாதிரி நமக்கு மேல நான் என்ன பண்றேன், நான் அப்படின்றதுக்கு மேல நான் எதை பாக்குறேன்? நான் பரமஹம்சானந்தான்னு தேகத்தை பாக்குறேன். சிப்பிக்கு மேல வெள்ளியை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நானுக்கு மேல என்ன பண்ணிட்டேன்? தேகத்தை பார்த்துட்டேன். அப்ப தேகம் நான் இல்லை, ஆனா தேகத்தை நான் பாக்குறேன். அப்படி பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. சரி, அந்த தேகத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன உண்டாச்சு? அபிமானம் உண்டாச்சா? நான் தேகம் அப்படின்னு ஒரு அபிமானம், கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிமானம் உண்டாச்சு. அந்த அபிமானத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதான்னு பேர். நான் தேகமா இருக்க, அஸ்மி தான்றதுக்கு அர்த்தம் வந்து தன்மை. நான் என்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து நான் என்ற தன்மை உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு அஸ்மிதான்னு பேர். அகங்காரம், அபிமானம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு. இது ரெண்டாவது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது? சிப்பியில நம்ம வெள்ளிய பார்த்தோமா? நம்ம வெள்ளிய பார்த்தோம், உடனே என்ன உண்டாச்சு? ஆசை உண்டாச்சா? அந்த வெள்ளிய வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஆசை உண்டாச்சு. ஆசைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகம். ஆசைக்கு பேரு ராகம். அப்போ ஒண்ணுக்கு மேல வேற ஒன்ன பாக்குறதுனால அபிமானம் உண்டாகும். அதுக்கப்புறம் ஆசைன்னு சொல்லக்கூடிய ராகம் உண்டாகும். இதே வந்து பாத்தீங்கன்னா கைத்துக்கு மேல பாம்பை பாக்குறோம், அப்ப என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது, குரோதம் உண்டா. ஐயோ நான் பக்கத்திலே போக மாட்டேன்பா, தூரத்திலே இருந்துக்கிறேன். அப்போ ராகம், துவேஷம் உண்டாகுது, வெறுப்பு உண்டாகுது. உன்னை வந்து தப்பா பார்க்கும்போது ஒருத்தர் நல்லவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கெட்டவரா பாக்குறோம்னு வச்சுங்களேன், அவரை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷன்லாம் அவன் பக்கத்திலே போகக்கூடாதுப்பா அப்படின்னு வெறுப்பு வருது. இன்னொருத்தர் மேல நமக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அதுவும் சூப்பர் இம்போஸ். அதையும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அவரை விரும்புறோம், அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு பக்கத்துல போய் ஸ்நேகமா இருக்க பாக்குறோம். அப்போ சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது முதல்ல வந்து அஜ்ஞானம், சூப்பர் இம்போஸ் பண்றதே அஜ்ஞானம். அதுக்கு மேல வந்து அபிமானம், அபிமானத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும்? ராகம், துவேஷம்ன்ற வெறுப்பு உண்டாகும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேகத்துக்கு எடுத்துக்கு, தேகத்துல என்ன ஆயிடுதுன்னா அபிமானம் வந்துடுது. தேகத்துல அபிமானம் வந்தோன்னு எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச ஐட்டம் எது சாமி? நான் தான், வேற யாரும் இல்லை, நான் என்னோட தேகம் தான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளாஸ் வரதுக்கு முன்னாடி பவுடர் போட்டு, ஏன்னா வீடியோல வரமே அப்படின்னு பவுடர் போட்டு வந்து சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச ஐட்டம் எதுன்னா என்னோட பாடி தான். அபிமானம் வந்து அதுல ராகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகர்
இதாகி இந்த கண்ணெல்லாம் அப்படி ஒட்டி போகும்போது எனக்கு என்ன வருது, சே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த சனியை நான் வச்சுட்டு தொலைக்க வேண்டியது, பகவான் இது மாதிரி கொடுத்துட்டார், என்ன பண்றதுன்னே தெரியல. கண்ணெல்லாம் பாருங்க டொக்கு விழுந்து போய் 2 நாள் சாப்பிடல அப்படின்னா, ஒரு நாள் சரியா சாப்பிடலன்னா டொக்கு விழுந்து போகுது, அப்ப வெறுப்பு வருது. அப்புறம் 2 நாள் கழிச்சு பன்னீரும் இதுவும் சாப்பிட்டு நல்லா புஷ்டியா 2 நாள் கழிச்சு நல்லா புஷ்டியா ஆகும்போது சூப்பரா இருக்குல்ல. என்ன பாருங்களேன், என்ன மோசம் பாருங்க. இது ஒரு நாள் ராகம் வருது, ஒரு நாள் துவேஷம் வருது, கண்ணத்துல எல்லாம் கருவளையம் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், பாக்குறதுக்கு நமக்கே பிடிக்காதுல்ல. கண்ணாடியில நல்ல புஷ்டியா இருக்கும்போது நல்லா இதா இருக்கும், நல்லா இருக்கல, ரொம்ப சௌக்கியமா இருக்கல, நல்லா அழகா இருக்கல, எல்லாத்துக்கும் அழகா தானே இருக்கும். நம்ம அவங்கவுங்க ஃபேஸ் வந்து அவங்கவுங்களுக்கு அழகா இருக்கு. அப்ப ராகம் துவேஷம், அதுக்கப்புறம் வேற என்ன வரும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். என்ன பயம், ஐயோ இது நம்மளை விட்டுட்டு போயிடுமோ, இதுக்கு தேகத்துக்கு ஏதாவது மரணம் வந்துருமோ அப்படின்னு மரண பயம் வந்துடும். அந்த மரண பயத்துக்கு பேர் என்ன பேரு, அபினிவேஷம் அப்படின்னு பேரு. அப்ப அவித்யா, அஸ்மிதான்ற அகங்காரம், ராகம், துவேஷம், அபினிவேஷம், இந்த 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் அப்படின்னு பேர். இந்த கிளேஷங்கள் எல்லாமே என்ன பேர்ல சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரிய ஞானம். இது எல்லாமே ஃபால்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா ராகம் துவேஷம் அப்பாற்பட்டவன், நான் வந்து பாத்தீங்கன்னா மரணமே இல்லாதவன். அப்ப இது எல்லாத்தையும் நான் நானுக்கு மேல பாக்குறேன். அப்ப 5 கிளேஷங்களும் விபரிய ஞானம், பொய்யறிவு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விபரிய ஞானத்துக்கு அடுத்தது விகல்பம் அப்படின்னு அடுத்த விருத்தி வருது. அப்ப விபரியத்துல 5, பிரமாணத்துல 3. இப்ப இதுல வந்து விகல்பத்துல எத்தனை இருக்கு பார்ப்போம். விகல்பத்துல நேற்று சூத்திரம் பார்த்திருக்கோம், சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்ப. விகல்ப விருத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விகல்பம் அப்படின்னா முதல் இது வந்து பாத்தீங்கன்னா 1க்கு மேல இருந்துச்சுன்னா அது விகல்பம் பேர், சாய்ஸ். நமக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்னாவே அது விகல்பம் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம பொதுவா காஃபி இருக்கு, டீ இருக்கு, பால் இருக்கு, உங்களுக்கு எது வேணா எடுத்துங்க அப்படின்னு சொன்னா அதுல சாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம். காஃபி தான் இருக்கு, காஃபி எடுத்துங்க அப்படின்னு சொன்னா அங்க சாய்ஸ் இல்லை. அப்ப 1க்கு மேல இருக்கிற எந்த ஐட்டமா இருந்தாலும் அதுக்கு பேரு விகல்பம்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இது வந்து சாதாரண சாமானியமா யூஸ் பண்றது. விகல்பம்ன்றதுக்கு அர்த்தம் சாய்ஸ் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல யூஸ் பண்றது. இப்போ ஒவ்வொரு டெர்மினாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெர்மினாலஜி ஒவ்வொரு விசேஷமான அர்த்தம் எடுப்போம். அப்ப எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா விகல்பம்ன்ற சப்தம் இருந்தா உடனே நமக்கு வரணும் என்னன்னா சாய்ஸ்ன்னு அர்த்தம் வரணும் சம்ஸ்கிருதத்துல. ஆனா யோக சாஸ்திரப்படி எங்கேயாவது யோக பிரயோகம், அதே மாதிரி சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரயோகப்படுத்துவார் விகல்பம் அப்படின்னு. அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் பார்க்கணும், கான்டெக்ஸ்ட் பார்த்து அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப அற்புதமானது. சப்த ஞானம் உண்டாகும். ஒரு சப்தம், அர்த்தம், ஞானம், மொத்தம் 3 சொல்றோம். நம்ம இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. பூயிஸ்தகாயம், புஸ்தகம், இது சப்தம், வாயில இருக்கு, வாக்குல இருந்து வெளியில வருது. அந்த புஸ்தகம்ன்றதுக்கான ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என் கையில இருக்கு, புஸ்தகம் ஆயிடுச்சா. புஸ்தகம் வெளியில இருக்கு. அப்புறம் இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல இருக்கு. இந்த 2ம் ஒன்னா என்ன ஆகணும், சிங்க் ஆகி சித்த விருத்திக்குள்ளார போய் என்ன பண்ணணும், ஒரு விருத்தியா மாறணும். அதுக்கு பேர் வந்து ஞானம்னு பேர். புத்தி விருத்தியாச்சுன்னு அதுக்கு என்ன பேரு, பிரத்யக்ஷ ஞானம். பிரத்யக்ஷ ஞானம் எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ விருத்தியும் சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் இந்த விஷயத்தை, புஸ்தகம்ன்ற விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு உள்ள போய் திரும்ப புத்தி விருத்தியா பரிணமிக்கும் போது அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், ஞானம், போதம். அதுக்குதான் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னா அந்த ஞானத்துல என்னென்னலாம் இருக்கணும், சப்தம், அர்த்தம், இந்த 2ம் புத்தி விருத்தியா பரிணமிச்சதுன்னா அதுக்கு பேரு ஞானம். ஞானம்னா என்னது, ஆப்பிள். ஆப்பிள்ன்ற சப்தம் தனியா இருக்கு, ஆப்பிள்ன்ற வஸ்து தனியா வெளியில இருக்கு. இந்த 2ம் கரெக்டா இணைஞ்சு சிங்காயி உள்ளுக்குள்ளார வந்து ஒரு சித்த விருத்திய உண்டு பண்ணுச்சுன்னா புத்தி விருத்திய, அதுக்கு பேர் ஞானம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம சின்ன குழந்தையில என்ன பண்றோம், அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றாங்க அம்மா சொல்லு, அம்மா. குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மா 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 அம்மான்னு சொல்லி பழகுது. அப்பா அப்பா அப்படின்னு
பாப்பா பாப்பா பாப்பா. குழந்தைங்கள்லாம் அப்படிதான் சொல்ல. அப்பான்னு கூட நிறைய குழந்தைங்களுக்கு வர மாட்டேங்குது. பாப்பா 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 அப்படின்னு. மெதுவா 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 நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இது யாரு? இது மாமா, இது மாமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா தங்க, இது அக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா நம்ம என்ன பண்றோம், ரிஜிஸ்டர் பண்றோம். ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட், திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்கு ரிப்பீட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்து தனியா இருக்கு, வெளியில இருக்கிற வஸ்து ஆப்பிள் தனியா இருக்கு, அதுக்கான சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள்ன்ற சப்தம் தனியா இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுதான் எஜுகேஷன். வருது இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளார போய் ஆப்பிளை பார்த்தோன்னே ஆப்பிள் அப்படின்ற சப்தம் உள்ள ஞாபகம் வந்தாலும், ஆப்பிள்ன்ற சப்தத்தை கேட்டா அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சித்த விருத்தியா அந்த புத்தி விருத்தியா அது பரிணமிச்சாலோ அதுக்கு பேர் தான் ஞானம். ஆப்பிளை பார்த்தா ஆப்பிள் சப்தம் வரணும், ஆப்பிள் சப்தத்தை கேட்டா ஆப்பிளோட ஃபார்ம் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிளும் ஆப்பிளோட ஃபார்மையும் ஒன்னா இணைச்சு நம்ம புத்தியில ஒரு விருத்தி உண்டாச்சுன்னா அதுக்கு பேர் தான் நாலேஜ். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் இதான் எஜுகேஷன். மொத்த எஜுகேஷன் மொத்தமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்தத்துக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. அந்த சப்தத்தோட அர்த்தம் வெளியில இருக்கும், அந்த அர்த்தம் உள்ளுக்குள்ளார சித்த விருத்தியா பரிணமிக்கும் போது அதுக்கு பேரு ஞானம்னு பேர். இப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லுது சப்த ஞானம் உண்டாகும். என்னது சப்த ஞானம்? ஏற்கனவே ஆகாசம் அப்படின்னு நமக்கு இது பண்ணி வச்சிருக்கோம், தெரியும். ஆகாசம் தெரியும். ஆகாசம்னா யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேணாம், ஏன்னா சின்ன வயசுல இருந்து நமக்கு ஸ்பேஸ் தெரியும், ஆகாசம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமரை தெரியுமா அப்படின்னா, தாமரை நல்லா தெரியுமே. உலகத்துல இப்ப கூட நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு இன்னைக்கு துவாதசியில நிறைய ஒரு 10 தாமரையை வாங்கிட்டு வந்து பகவானுக்கு வச்சுட்டு வந்து ஆனந்தமா இருக்கு. தாமரையை உரிச்சாவே என்ன ஆனந்தமா இருக்கு, பாக்குறதுக்கே ஆனந்தமா இருக்கு. அப்ப தாமரை தெரியுது, எனக்கு ஸ்பேஸ் தெரியுது, ரெண்டுமே வஸ்துக்கள் வெளியில இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு வஸ்துக்களையும் கூட்டி ஆகாச தாமரைன்னு சொல்றேன். அப்ப சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம்ன்றது எனக்கு உள்ளுக்குள்ளார ஏற்கனவே ஞானம் உள்ள இருக்கு, தாமரைன்ற ஞானமும் உள்ள இருக்கு. இப்ப நான் வெளியில இருந்து என்ன ஒரு புது சப்தத்தை சொல்றேன், ஆகாச தாமரைன்னு சொன்ன மாத்திரத்துல சப்தம் தெரியுது, சப்தத்தோட அர்த்தமும் உள்ள குறிக்குது, ஆகாச தாமரை அப்படின்னு. ஆனா ஆகாசம் தாமரை ரெண்டுத்தையும் கூட்டி வச்சு நம்ம உள்ளுக்குள்ளார ஒரு ஞானம் உண்டாகுது. ஆனா அந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில தேடி போனோம் அப்படின்னா, அந்த ஞானத்தை தொடர்ந்து எனக்கு ஆகாச தாமரை வேணும்னு எங்கேயாவது கடையா ஏறி இறங்குறோம் அப்படின்னா ஆகாச தாமரை கிடைக்கவே கிடைக்காது. முயல் கொம்பு, முயல் இருக்கு, கொம்பு தனியா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் கொம்பு பார்த்துருக்கோம். அப்ப கொம்பு வந்து நம்ம மனசுக்குள்ளார ஏற்கனவே ஞானமா ஆயிருக்கு. முயல் நம்ம பார்த்துருக்கோம், முயலும் வந்து பார்த்து 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 நமக்கு முயலோட ஞானமும் இருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி முயல் கொம்புன்னு ஒரு சப்தத்தை பயன்படுத்தும் போது அந்த சப்தம் என்ன பண்ணும், இந்த புத்தியில ஒரு ஞானமா பரிணமிக்கும். அப்ப அந்த ஞானமா பரிணமிக்குதே, அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தேடி போனீங்கன்னா முயல் கொம்புன்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இது மாதிரி சப்த ஞான அனுபாதி, சப்த ஞானத்தை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுனீங்கன்னா அந்த வஸ்து சூன்யம், வஸ்து வந்து பாத்தீங்கன்னா அபாவம், வஸ்து இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் விகல்பம். ஆகாச தாமரை, முயல் கொம்பு எக்ஸாம்பிள். இந்த ரெண்டு சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞானமா உண்டாச்சா? சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் நான் பிச்சைக்காரனா இருந்தேன், ராத்திரியில நான் ராஜாவா இருந்தேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இங்க போனேன், அங்க போனேன் அப்படின்னு சொப்பனத்துல நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க. சொப்பனத்துல இருக்கிற ஞானம்லாம் உண்டாச்சா? ஆமா, சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு ஞானம் உண்டாச்சு. ஆனா காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்ப மொத்த சொப்பனத்தையும் நீங்க என்ன சொல்லலாம், மொத்த சொப்பனமும் விகல்பம். மொத்த சொப்பனமும் விகல்பம் ஆயிடுச்சா? அப்போ இந்த விகல்பம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்தங்கள்ல பயன்படுத்துறோம் அப்படின்னா, சவிகல்பம் நிர்விகல்பம்னு ரெண்டு சப்தங்கள்ல இந்த விகல்பத்தை யூஸ் பண்றோம். சவிகல்பம்னா விகல்பத்தோடு கூடியது, நிர்விகல்பம்னா எந்த ஒரு விகல்பமும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சமாதியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாட்ஸையும் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா நிர்விகல்ப சமாதி. ஏதாவது ஒரு தாட்ல நின்னீங்கன்னா அதுக்கு பேர் சவிகல்ப சமாதி. இந்த விகல்பம்ன்ற சப்தம் அதுதான்.
கல்பம்னாவே என்ன அர்த்தம் கேட்டா, விகல்பம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா கல்பனான்னு அர்த்தம். விசேஷ ரூபத்துல நடக்கிற கல்பனா விகல்பம் அப்படின்னு. கல்பனா சாய்ஸ், அதுக்கப்புறம் கல்பனா, இந்த ரெண்டுத்தையும் அர்த்தமா எடுத்துக்கணும். பாஷைக்காரர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் சொல்ல வந்தார் முதல் பேராகிராஃப்ல, ச ந பிரமாண உபரோகி. இந்த விகல்பம்ன்றத பிரமாணமா ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. பிரமாணம்னா நாலேஜ், பிரமாணத்துக்குள்ளார கொண்டுட்டு வரக்கூடாது. பிரமாணம்னாவே எத்தனை? 3 தான். ஒண்ணு கண்ணால பார்த்தது பிரமாணம், இன்னொன்னு அனுமானம் பண்ணது பிரமாணம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆகமத்துல சொன்னது பிரமாணம். கண்ணால பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா அது நம்மளை ஏமாத்துது, நமக்கு நல்லா தெரியும். நேற்று ஒரு ரஜினிகாந்தோட போட்டோ ஒன்று பார்த்துட்டு ஒருத்தன் கீழே கமெண்ட் போட்டிருக்கான், நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன்ப்பா அப்படின்னு. ஏன்னா பக்கத்துல ஐஸ்வர்யா ராயோட போட்டோ போட்டிருக்கான். என்னப்பா, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் டீனேஜ்ல இருக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஃபிலிம் பண்ணாங்க, இப்பவும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க. பார்த்தா பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு, கடைசியில பார்த்தான்னு தெரியுது ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா மேக்கப்ல போட்டுதான் அவனை எல்லாம் பார்த்து இப்படி இருக்காரு அப்படின்னு. மேக்கப்பை கலைச்சிங்க அப்படின்னா பிச்சைக்காரன் கூட நல்லா இருப்பான், அது மாதிரி இருக்காரு. அப்ப என்னது அப்படின்னு கேட்டா, பிரத்யட்சமா நம்ம சினிமால பாக்குற அந்த ரஜினிகாந்த் இல்ல. அப்ப பிரத்யட்சத்தை நம்பலாமா? நம்ப கூடாது சாமி. பிரத்யட்சம் ஏமாத்திடும் சாமி. சரி, அப்புறம் அனுமானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாமா அவங்க எல்லாம் ஆக்டரா இருக்காங்க அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணீங்கன்னாலும் வாஸ்தவத்துல அதுவும் பொய்யா போயிடும். உங்களோட அனுமானம் எல்லாமே பொய்யா போறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்துல என்னெல்லாம் அனுமானம் பண்றோமோ அதெல்லாம் பொய்யா போகுது. அப்ப எது உண்மையிலேயே ஞானம்ன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகமத்துல அனுபூதிமான்கள் எதை சொன்னாங்களோ அது யதார்த்தம்னு பேர். எந்த அனுபூதிமான்கள் எதை சொன்னாங்களோ அது எல்லாமே உள்ளபடியே சொல்லப்பட்டது. அதனால ஆகம பிரமாணம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சிரேஷ்டம். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம எடுக்க முடியாது, அப்படி ஆகமத்தை போய் பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் எதை பார்க்கிறோம்? பிரத்யக்ஷம், அனுமானம். நம்ம நாலேஜ் எல்லாமே பிரத்யக்ஷ ஞானமும் அனுமானமும் தான் நம்ம நாலேஜ். கொஞ்சம் சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுது? மெதுவா ஆகமத்துக்கு ஸ்வீகாரம் பண்றோம். இதுல ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலையில இது பிரமாணம் அதிகமா கிடைச்சிருக்கு. அப்ப ஒருவேளை இந்த சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்ய விகல்பம் இருக்குல்ல, இந்த விகல்பம் கூட நான் சொல்றேன் ஆகாச தாமரைன்னு சொன்னது உங்களுக்கு என்ன எங்க போச்சு? காதால கேட்டு மனசுக்குள்ளார போய் புத்திக்குள்ளார விருத்தியாதான பரிணமிச்சது. அது பிரத்யக்ஷம் தானே, இந்திரியங்களோட சேர்ந்தா அது பிரத்யக்ஷம். அப்ப காதால கேட்குறீங்க, காதால கேட்கும் போது முயல் கொம்பு ஆகாச தாமரைன்னு காதால கேட்டு அது சித்தத்துல ஒரு விருத்தியை உண்டு பண்ணுச்சு. அப்ப அது பிரத்யக்ஷம் தானே, அது ஞானம் தானே சுவாமி, அது பிரமாணம் தானே அப்படின்னா இல்லைங்க, அது பிரமாணத்துக்குள்ளார வராது. அதான் இங்க சொல்றாரு ச ந பிரமாண உபரோகி. இந்த விகல்பம் என்பது காதால கேட்டு ஒரு சப்த ஞானத்தை உண்டு பண்ணினாலும் அது பிரமாணத்தை ஒத்ததாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந விப்பரிய உபரோகிச்ச. ஒருவேளை விப்பரியத்துக்குள்ளார போடலாமா சாமி? ஏன்னா இல்லாத ஒண்ணு இல்லை, வேற ஒன்ன பார்த்தா தானே விப்பரியம். இதுவும் பொய்யறிவு தானே சாமி. போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யறிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, கைத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்க? பாம்ப பாப்பீங்க. கைத்துக்கு மேல பாம்பு பார்க்கறது தான் விப்பரிய ஞானம். இதுல பாத்தீங்கன்னா சப்த ஞானம் உள்ள இருக்கு, ஆனா வஸ்து ஒண்ணு இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்களா? கைத்துக்கு மேல பாம்பை நீங்க என்ன பண்றீங்க? பாக்குறீங்கல்ல, கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறீங்க அறை இருக்குல்ல. சிப்பிக்கு மேல வெள்ளிய நீங்க பாக்குறீங்க. எப்ப பக்கத்துல போறீங்களோ அப்பதான் அது நெகேட் பண்ண முடியுது. லைட்டை போட்டோன்னு தான் கைத்துல தெரிஞ்ச பாம்பு போகுது. ஆனா லைட்டு வர வரைக்கும் என்னவா இருக்கு? பாம்பு உங்களுக்கு தெரிஞ்சுது. ஐயோ அது பிளாக் கோப்ரா, அது கோப்ரா, அது பாத்தீங்கன்னா அது இதுன்னு பாம்பை நம்ம பாக்குறோம், பிரத்யட்சமா பாக்குறோம். ஆனா இந்த விகல்பத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம் உண்டாகாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வெளியில வஸ்துவை பார்க்கவே முடியாது. அப்ப விபரியத்துக்கும் விகல்பத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, விபரியத்துல வஸ்துவை நீங்க பார்ப்பீங்க, பொய்யா ஒரு வஸ்துவை பார்ப்பீங்க. ஆனா விகல்பத்துல பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா அது மாதிரி வஸ்து இல்லவே இல்லை, பார்க்கவே மாட்டீங்க, வஸ்துவே பார்க்க மாட்டீங்க. அதனால பாத்தீங்கன்னா இதை ஞானமா பிரமாண ஞானத்திலையும் போட முடியாது. கூடவே பாத்தீங்கன்னா விபரிய ஞானத்திலையும் இதை போட முடியாதுன்னு விபரிய உபரோகி, விபரியோபரோகி அப்படின்னு என்ன அர்த்தம்? இது உபரிய ஞானத்துக்கும் சேமா இல்லை.
உபரோகின்றதுக்கு அர்த்தம் ஒத்ததாக இல்லை, அதுக்கு அனுரூபமா இல்லை. அப்ப தனியா நம்ம சொல்றோம். வஸ்து சூன்யோ அப்படி, வாஸ்தவத்துல வஸ்து ஒண்ணு இல்லவே இல்லை. முயல் கொம்பு, ஆகாச தாமரை, வந்தியா புத்திரக அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள் சாஸ்திரத்தை சொல்லுது. இந்த இது எதுவுமே இல்லை. இருந்தாலும் கூட சப்த ஞான மாகாத்மிய நிபந்தனேன கபுஷ்ப சேகரஹ. ஒருத்தன் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. என்னென்ன ஸ்லோகம் சொல்ற பாருங்க. என்ன ஒருத்தன் இருந்தான், கதைகள்லாம் நிறைய கதைகள்லாம் இதை பத்தி சொல்லுது, விகல்பத்தை பத்தி. ஒருத்தன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வந்தியா புத்திரன். வந்தியான்றதுக்கு அர்த்தம் குழந்தை பெற்க முடியாத பெண்ணுக்கு பேர் வந்தியான்னு பேர். மலடின்னு நம்ம சொல்றோம். மலடிக்கு மகன் பிறந்தான் அப்படின்னா மலடின்ற பட்டம் இருக்குமா? இருக்காது. வந்தியான்ற பட்டம் இருக்காது. வந்தியாக்கு புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. வந்தியாக்கு புத்திரன் பிறந்தா வந்தியா இல்லை. அப்ப வந்தியாக்கு புத்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இல்லாத ஆள். வந்தியா புத்திரன்றது ஒரு ஆள் இல்லவே இல்லை. வந்தியா புத்திரக, ஒரு வந்தியா புத்திரன் என்ன பண்ணா, முயல் கொம்புனால பாத்தீங்க அப்படின்னா கிரீடம் பண்ணி, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆகாச தாமரைகளை தலையில சூடிக்கிட்டு அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களே இல்லாத ஒரு ராஜ்யத்துல ராஜாவா இருந்துகிட்டு, பிரஜைகளே இல்லாத ஒரு ராஜ்யத்துல ராஜாவா இருந்துகிட்டு, வாசலே இல்லாத ஒரு அரண்மனைக்குள்ளார பிரவேசம் பண்ணி, கதவுகளே இல்லாத செவுரே இல்லாத ஒரு மாளிகையில வாசம் பண்ணி, அடுத்து பாத்தீங்கன்னா பல்லே இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டு, அரிசியே போடாம சாதம் சமைச்சு இதெல்லாம் பண்ணுனா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல எல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கானா, ஒரு குட்டி குழந்தைய கூப்பிட்டு ஒரு 3ஆம் கிளாஸ் குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு நான் இது மாதிரிலாம் சொல்றேன்னு வச்சுங்களேன், அது பாட்டுக்கு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கு. அப்படியா சாமி, பல்லே இல்லாதவன் சாப்பிட்டானா சாமி, அரிசியே இல்லாம சமைச்சானா சாமி, அடிபாகமே இல்லாத பாத்திரத்துல கீழே இருக்கிற பாகம் இருந்தா தானே உள்ள அரிசி போட்டா நிற்கும். அடிபாகமே இல்லாத பாத்திரத்துல விறகே இல்லாம அக்னிய கொளுத்தி சமைச்சு கரண்டியே இல்லாம அதுல கரண்டி எடுத்து பல்லே இல்லாத அந்த வந்தியா புத்திரன் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு உடம்பே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருந்தான் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கும், என்னங்க இது? ஆனா கதை கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா எந்த வஸ்துவும் இல்லவே இல்லை. இது மாதிரி பாத்தீங்கன்னா அதனால வஸ்து சூன்யத்வே அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் நாளைக்கு முடிஞ்சா உங்களுக்கு நான் சொல்றேன். வஸ்து சூன்யத்வே அப்படின்னு என்ன அர்த்தம்? வஸ்து வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் சப்த ஞான மாகாத்மிய நிபந்தனேன, சப்த ஞானத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அதோட மகத்துவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்ற அந்த இதுல சொன்னாருன்னு வச்சுங்க, ஒரு கரெக்டா ஒருத்தர் கதை சொல்ற ஒரு பக்குவம் இருக்க ஒரு ஆள் இருக்கார், கதாக்காரர். அந்த கதாக்காரர் பாத்தீங்கன்னா அதெல்லாத்தையும் ஜோடிச்சு ஒரு கதையை சொல்றாருன்னு வச்சுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இதை லென்த்தா சொல்றவங்களா இருக்காங்க. நான் ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு சுவாமிகிட்ட படிச்சேன். அவர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த கதையை ஜோடனை பண்ணுவார். 5 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரியில ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா உண்மையான வஸ்து இல்லை. ஆனா கதை சொல்லி பாத்தீங்கன்னா முடிச்சிருவார். அப்போ அந்த வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு சப்த சாமர்த்தியம் இருக்கு, சப்த ஞானம். இந்த சப்த ஞானத்தோட மகத்துவத்தினால கட்டப்பட்டதாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்து சூன்யமா இருந்தாலும், வஸ்து இல்லாமையே இருந்தாலும் விவகாரோ திருஷ்யத்தே, விவகாரம் சம்பவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு கதையை சொல்லியாச்சு. இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா, தத்யதா. அது எப்படி அப்படின்னா, சைத்தன்யம் புருஷஸ்ய சொரூபமிதி. நான் ஒரு லட்சணம் சொல்றேன். ஆத்மாவோட சொரூபம் என்னப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். சைத்தன்யம்னா கான்சியஸ்னஸ், அதான உண்மை. ஆத்மாவோட சொரூபம் கான்சியஸ்னஸ், சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். யதா சித்திரேவ புருஷக. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்னு சொல்ற புருஷன்ற வார்த்தை ஆத்மாக்கு யூஸ் பண்றோம். எவ்வாறு பாத்தீங்கன்னா ஆத்மான்றதே பாத்தீங்கன்னா சைத்தன்யம் தான் ஆத்மா. சைத்தன்யம் வேற, ஆத்மா வேற இல்ல. ஆனா நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததா கிமத்திர கேன வியபதிஷ்யதே. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா எப்படி உபதேசம் பண்றோம் நம்ம? ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம் அப்படின்னு யூஸ் பண்றோம். இது என்னங்க, இது தப்பா இருக்கு. இது மாதிரி பயன்படுத்த முடியாது. ஏன்னா
சைத்தன்யமும் ஆத்மாவும் வேற வேற இருந்தாதான் சைத்தன்யத்தோட சொரூபம் ஆத்மான்னு நம்ம சொல்ல முடியும். சைத்தன்யமே ஆத்மா, கான்சியஸ்னஸ் தான் ஆத்மா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா, வெளியில அறகுறையா பாடம் கேட்டவங்களாம் ஆத்மா தனியா இருக்கும் போல இருக்கு, சைத்தன்யம் அதோட சுபாவம் போல இருக்கு, அதோடது போல இருக்கு அப்படின்னு. பேதம்லாம் இல்லை. சைத்தன்யம் தான் ஆத்மா, கான்சியஸ்னஸ் தான் ஆத்மா. அப்படி இருக்கும்போது சைத்தன்யம் ஆத்மாவோட சொரூபம் அப்படின்னு யாராவது உபதேசிக்க முடியுமானா உபதேசிக்க முடியாது. ஆனா உபனிஷதங்கள்ல இருந்து ஆச்சாரியர்கள்ல இருந்து எல்லாரும் அப்படிதான் உபதேசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எப்படி அப்படி உபதேசிக்க முடியும்? ஆனா பவதிச்ச உபதேசம் வெபதேசம் நம்ம உலகத்துல பாக்குறோம். அது மாதிரிதான் உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அனாதி காலத்துல இருந்தே என்ன பண்றோம், ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம், ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம் அப்படின்னு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். சைத்தன்யம் சொல்லுங்க, இல்லைன்னா ஆத்மான்னு சொல்லுங்க. ஆத்மானவே சைத்தன்யம் தான், சைத்தன்யமே ஆத்மா தான். ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் விகல்பம். ஒன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டு சொல்லிட்டீங்க, அதான் விகல்பம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருத்திர் யதா வியபதேசோ விருத்திர் யதா சைத்திரஸ்ய கௌரிதி. நமக்கு வந்து அது மாதிரி உபதேசம் பண்ணும்போது விருத்தியும் உண்டாகுது. ஓ, சைத்தன்யம் போல இருக்கு, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சுரூபம் போல இருக்கு அப்படின்னு. ஆத்மா வேற சைத்தன்யம் வேற அப்படின்னு நமக்கு ஒரு விருத்தியும் உண்டாகுது. அப்ப விருத்தி உண்டாகுது. ஆனா வாஸ்தவத்துல ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒரே வஸ்து தான். சைத்தன்யமும் ஆத்மாவும் ஒண்ணுதான். இது எப்படி லௌகிகத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா சைத்திரஸ்ய கௌரிதி. நான் சொல்றேன், இந்த பசுமாடு யாரோடதுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். பசுமாடு யார் இங்க ரோட்ல விட்டுருக்காங்க, என்னோட தோட்டத்துக்குள்ளார வந்து மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, யாரோட பசுமாடு? சைத்திரனோட பசுமாடு அப்படின்னு நான் சொல்றேன். சைத்திரன் வேற, பசுமாடு வேற. இது என்னது, இது யாரோடது? இது என்னோட பேனான்னு சொல்றோம், இது என்னோட புஸ்தகம், இந்த மானிட்டர் என்னோடது, என்னோட செல்போன். அப்ப என்ன அர்த்தம், என்னோடதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பேதம் வந்துருமா? நான் என்ன இந்த வஸ்துவை உடையவன் நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உடைய தன்மை வந்துச்சுனாவே ரெண்டு. இப்ப அதே மாதிரி சைத்தன்யத்தோட இது ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம். அப்ப ஆத்மா வேற சைத்தன்யம் வேறன்ற மாதிரி ஆயிடும். நம்ம எப்படி பிரயோகப்படுத்துறோம்னா, இந்த பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யனோட பசுமாடுன்னு எப்படி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி ஆத்மாவோட சொரூபம் சைத்தன்யம்னு சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல ஆத்மா வேற சைத்தன்யம் வேற இல்லை. ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தினா போதும். சைத்தன்யம்னு பயன்படுத்தலாம், இல்லைன்னா ஆத்மானு பயன்படுத்தலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் சேர்த்து பயன்படுத்துறோம். நடு சென்டர், பட்டு ஆனா, இதெல்லாம் பிரயோகத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது மாதிரி நிறைய விற்த்திகள் நமக்கு பயன்படுத்துறோம். இதெல்லாமே விகல்பம் அப்படின்னு பேரு. அடுத்து இன்னைக்கு பாடத்துக்கு வந்துடுறேன். ததா அது போலவே பிரதிஷித்த வஸ்து தர்மோ நிஷ்கிரியா. பிரதிஷித்த வஸ்து தர்மம் நம்ம என்ன பண்ண போறோம், ஆத்மாவை அடையிறதுக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்னே ஒண்ணுதான் வேதாந்தத்துல சொல்லியிருக்கோம், நேத்தி நேத்தி இத்யாத்மா, இது இல்ல இது இல்ல அப்படின்னு ஆத்மால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்க போறோம். நான் யாரு, நான் கான்சியஸ்னஸ், வெறும் அறிவு, வெறும் உணர்வு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னு எதையெல்லாம் எனக்கு மேல ஏத்தி வச்சிருக்கிறனோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், பிரதிஷித்தம் பண்ண போறேன். பிரதிஷித்தம்ன்றதுக்கு அர்த்தம் நீக்கிறது. நேத்தி நேத்தி பண்றதுக்கு பேரு பிரதிஷித்தம்னு பேரு. பிரதிஷித்த வஸ்து தர்மோ. பிரதிஷித்த வஸ்துனா என்ன அர்த்தம், எல்லாத்தையும், நான் தேகம் இல்லை, நான் இந்திரியம் இல்லை, நான் மனசில்லை, நான் புத்தி இல்லை, நான் வந்து பிராணன் இல்லை, நான் எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு இருக்கிறவன் யாரோ அவன் தான் ஆத்மா. அப்ப நான் எப்படிப்பட்டவன், நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் எந்த கர்மத்தையும் செய்பவன் இல்லை அப்படின்னு எல்லா தர்மங்களையும் நீக்கினதுக்கு பிறகு இருப்பவன் தான் ஆத்மா. அப்ப ஆத்மாக்கு ஏதாவது தர்மம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாக்கு எந்த தர்மமும் இல்லை. எந்த ஒரு ஆட்ரிபியூஷன், தர்மம்னா என்ன அர்த்தம், ஆட்ரிபியூஷன், எந்த ஒரு ஆட்ரிபியூஷனும் குணமும் இல்லாதவன் நான். நான் இனிப்பானவனா இல்ல, இனிப்பில்லை, சுவை இல்லை, நிறம் இல்லை. என்ன டீக்கு இது சொல்ற மாதிரிதான், சுவை இல்லை, நிறம் இல்லை, ஒன்னும் இல்லை. அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ்.
எல்லா தர்மங்களையும் நீக்குனதுக்கு பிறகு இருக்கிறவன் நான். ஆனா என்ன பண்ணுது, மந்திரம் சொல்லுது, எல்லா உபனிஷத்துங்கள்லாம் சொல்லுது, நிஷ்கிரிய தர்மோ புருஷா. மந்திரம் சொல்லுது, எப்படி சொல்லுதுன்னா, புருஷன் எப்படிப்பட்டவன், ஆத்மா நிஷ்கிரியா. நிஷ்கிரியன்றது ஒரு குவாலிட்டியா அதை ஆக்கிட்டோம். நிஷ்கிரியம்ன்றது ஒரு பேரா வச்சுட்டோம். ஒருத்தர் வந்து என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்த புதுசுல ரமண பக்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி. அவங்க நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்தோன்னே என்னங்க பேரு, கிளாஸ்ல வந்து உட்கார்ற ஃபர்ஸ்ட் நாள் வர இன்ட்ரடியூஸ் ஆயாச்சு. இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு 3 கிளாஸ்ல உட்கார ஆரம்பிச்சேன். பகவத்கீதை கிளாஸ் போயிட்டு இருக்கு. நான் கேட்டேன், விவகாரம் பண்ணல, என்ன பேரு ஜி உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பேர்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்ட்டு. ஐயோ, பேர் ஏதாவது இருந்தா தானே விவகாரம். ஆத்மாக்கு எங்க சாமி பேர் இல்லை. ஆத்மா எதுக்குங்க பகவத்கீதை கிளாஸ்ல வந்து உட்காந்து பாடம் கேட்குது? நான் தான் கேட்டேன், ஆத்மா எதுக்கு பகவத்கீதை கிளாஸ்ல பாடம் கேட்குது உட்காந்து? விவகாரம் பண்ணணும்னா பேர் சொல்லணும்னா விவகாரத்துக்காக தானங்க பேர் வச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பேர் இல்லாத, நாங்க என்ன பண்ணிட்டோம், அனாமி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டோம். அனாமினா என்ன அர்த்தம், பேர் இல்லாத பெத்த பெருமாள், பேர் இல்லாதவன். பேர் இல்லாதவன்றதே பேரு, பேர் இல்லாதவன்றதே ஒரு பேராகி போச்சு. அப்ப அவர் அனாமின்னு தான் கூப்பிட்டு இருப்போம் நாம. அப்ப பேர் இல்லாததுன்ற தன்மை எப்படி ஒரு ஆளுக்கு பேராவே ஆயிடுச்சோ, அதே மாதிரி எல்லா தர்மங்களும் நீங்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது எது, ஆத்மா. அதுக்கு பேர் வச்சுட்டோம், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தர்மமும் இல்லாதது, அது நிஷ்கிரியம்னு பேர் வச்சுட்டோம். நிஷ்கிரியம்னு என்ன அர்த்தம், செயலற்றதுன்னு அர்த்தம். செயலற்றதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது, அதுக்கு பேரு செயலற்றது இல்லை. செயலற்றதுன்ற பேரையும் நீக்கினதுக்கு பிறகு எது இருக்கோ அதுதான் செயலற்றது, நிஷ்கிரியம்னு பேர். அந்த நிஷ்கிரியம்ன்ற வார்த்தையை வந்து நீங்க எல்லா கர்மங்களையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறதுக்கு பேராவே வச்சுட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அது மாதிரி இல்லவே இல்லை. ஏதாவது ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஒண்ணு நிஷ்கிரியம்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஆத்மான்னு சொல்லுங்க. ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கிரிய ஆத்மான்னு சொன்னீங்க அப்படின்னா அது பொருந்தாது. அடிச்சா. இதுக்கப்புறம் திஷ்டதி பானக, அடுத்த எக்ஸாம்பிள். பானம் நிற்கிறது அப்படின்னு. பானம்னு என்னது, அம்பு. அம்பு வந்து பாத்தீங்கன்னா நிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்போட இது வந்து ஸ்தாஸ்யதி ஸ்திதக இது. நிற்கிறது அப்படின்னா பானம்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்போட இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எய்யறதுக்கு பேர் தான் அம்பு. வில்லுல இருந்து அம்பு போகும். இந்த அம்பு வந்து பாத்தீங்கன்னா போகுது, அதோட இயல்பு வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிறது தான் அதோட அது எங்கேயாவது போய் இலக்க வந்து அடைஞ்சுது அப்படின்னா, ஒரு மரத்தை போய் அடைஞ்சுது அப்படின்னா அது போறது நின்று போச்சு. அப்போ நின்று போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிற்கிறதுன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த நிற்கிறதுன்ற வார்த்தை செல்லுதல் போறதுன்றது வந்து நின்று போச்சுன்னா தான் நிற்கிறது. நான் நடந்துகிட்டே இருக்கேன், எப்ப நிக்கிறதுன்னு சொல்லுவோம், நான் நிக்கிறதுன்னு எப்ப சொல்லுவேன்னா, நடக்கிறத நான் எப்ப நிப்பாட்டுறனோ அப்ப நிக்க போறேன். அதே மாதிரி இந்த பானம் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிற பானம் லட்சியத்தை அடைஞ்சோன்னு அது என்ன ஆகுது, நிக்குது. அப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பானம் நிற்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆக்ஷன் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, பானத்தோட சுபாவம் போறதுதான். அந்த பானத்தோட சுபாவம் போறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா செல்லுதலை வந்து நீக்கிட்டு நிற்கிறது. நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மத்தை நம்ம அதுக்கு மேல என்ன பண்றோம், ஏத்தி பாக்குறோம். இதுவும் வாஸ்தவத்துல இல்ல. தாத்வர்த்த மாத்திரம் கம்யத்தை கதி நிவர்த்தவ். நிற்றல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்து சொல்லுது கத்தினா செல்லுதல். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போறது. நிற்றல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்துவோட அர்த்தம் வந்து சொல்லுது கதி நிவர்த்தவ் அப்படின்னு தாத்துவோட அர்த்தம். ஸ்தான் ஒரு தாத்து, அந்த ஸ்தான்ற தாத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா திஷ்டத்தின்னு ஒரு வேற ஒரு சப்தம் வந்து அங்க போட்டு நம்ம திஷ்டத்தின்ற சப்தத்தை பயன்படுத்துறோம். திஷ்டத்தினா நிக்கிறது. நிக்கிறதுனா என்ன அர்த்தம், போக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் இருக்க, போறது இல்லாம இருந்துச்சுன்னா நிக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி, அது நிற்கிறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட அந்த பானத்தோட விஷயத்துல வந்து ஆப்போசிட் ஆகுது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், விட்டுருங்க. இது அப்புறம் ததா அனுத்பத்தி தர்மோ புருஷ. இது அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுத்பத்தினா எந்த ஒரு தர்மமும் உற்பத்தி ஆகாதவன் ஆத்மா. ஆத்மான என்ன அர்த்தம், நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லை, நான் மனசு இல்லை, புத்தி இல்லை, எதுவுமே என்னிடத்திலிருந்து உற்பத்தி ஆகல. நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டவன் இல்லை, எல்லா தர்மங்களும் இல்லாதவன் நான்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனுற்பத்தி தர்மா புருஷ இதி, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், உற்பத்தியே ஆகாது, எந்த தர்மங்களும் உற்பத்தி ஆகாது. அஜகன் பேரு, ஆத்மாக்கு பேரு பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், எந்த ஒரு விகாரங்களும் இல்லாதவன், எந்த ஒரு அசைவும் இல்லாதவன் அப்படின்னு நிறைய தர்மங்களை சொல்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி தர்மசிய அபாவ மாத்திரம் அவகமியதே. அப்போ அஜக, அமலக, அச்சலக, நிர்விகாரக, நிஷ்கிரியக, இது மாதிரி ஆத்மாக்கு எந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்றோமோ அந்த லட்சணங்கள் எல்லாமே என்னது, நெகட்டிவ் லட்சணங்கள். அசைவில்லாதவன் என்ன அர்த்தம், அசைவு இல்லாதவன் தான். அப்ப அதையே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம சொன்னல பேர் இல்லாததுனால அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டோம், அனாமின்னு பேர் வச்சோம். அதே மாதிரி அசைவில்லாத தத்துவத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டோம், அச்சலக அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாமைய குறிக்கிறது ஒழிய, இல்லாமைய குறிக்கிற வஸ்துவை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு தர்மத்தை அந்த இருக்கிற வஸ்துக்கு மேல என்ன பண்ணிட்டோம், ஏத்தி வச்சு பாக்குறோம். வாஸ்தவத்துல இல்லாம எங்க ஒரு வஸ்துக்கு தர்மமா இருக்க முடியும், முடியாது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபாவ மாத்திரம் கம்மியது என்ன புருஷான்வயி தர்மஹா. நான் சொல்றேன் அச்சலம் அப்படின்ற தர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாக்கு பேரா இருக்க முடியாது. அச்சலம்ன்ற நம்ம யூஸ் பண்றோமே சாமி, சாஸ்திரத்துல அச்சலம், அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த எந்த தர்மத்தெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நேர்த்தி பண்றதுக்காக தான் யூஸ் பண்ற லட்சணங்கள் எல்லாமே. அச்சலம்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் அசைவு இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. இது ரொம்ப கேர்ஃபுல். இந்த சிரவணம் பண்ற வேதாந்தம் சிரவணம் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடுச்சு தெரியுங்களா, இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா லட்சணங்களை சொல்லி நேர்த்தி பண்றத சொல்லவே தெரியல. நேர்த்தி தான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஆத்மாவை அடையணும் அப்படின்னா நேர்த்தி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். இந்த லட்சணங்கள் எல்லாமே நெகட்டிவ். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சத்து சித்த ஆனந்தம் பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு பேரா சாமி, அதுக்கு குவாலிட்டியா தர்மமா சாமினா இல்ல இல்ல. அந்த லட்சணங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ அது எல்லாம் ஆத்மா இல்லை. அப்ப ஆத்மாக்கு அர்த்தம் வந்து சத்து அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியம் அப்படின்னா 3 காலத்திலும் இருக்கிறது எதுவோ அது சத்தியம். அந்த லட்சணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எதெல்லாம் ஒவ்வொரு காலத்துல தோன்றி மறையுதோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு நெகேட் பண்றதுக்காக தான். அச்சலம்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் சலனமா இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. அப்ப லட்சணங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு ஆத்மாக்கு சொல்லக்கூடிய லட்சணங்கள் எல்லாமே எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்கு மட்டும்தான் ஒழிய நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்க ஆத்மா வந்து அச்சலம் அப்படின்னு ஒரு அதுக்கு பேரை ஆக்கி வச்சுட்டோம். அதெல்லாம் இல்லை, எந்த தர்மமும் ஆத்மால இல்லை. ஆத்மாவை அனுபூதி பண்ணும் போது அந்த இடத்துல எந்த பேரும் இருக்காது, எந்த நாமமும் இருக்காது, எந்த ஆட்ரிபியூஷனும் இருக்காது. அப்போ எதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்காக மட்டும்தான் சொல்லப்படுது. அப்ப மனசுக்குள்ளார நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிஷ்கிரியமா இருக்கிறவன் புருஷன் அப்படின்னும் அது மாதிரிலாம் எடுத்துடவே கூடாது. ஆத்மாவோட இந்த தர்மங்கள் எதுவுமே சேர்ந்து வரவே வராது. தஸ்மாத் ஆகையினால விகல்பிதக ச தர்மக, எந்த தர்மத்தெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி பாக்குறோமோ ஆத்மா அச்சலம் அது விகல்பம், ஆத்மா நிஷ்கிரியம் அது விகல்பம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நேர்த்தி பண்றதுக்கு மட்டும்தான் அந்த அந்த பேரு பயன்படுத்துற மொழிய, அது ஆத்மாவோட தர்மம் இல்லை. நீங்க எங்கயாவது போய் அச்சலம்ன்ற ஒரு தத்துவத்தை தேடி போனீங்கன்னா சப்தம் தெரியுதா, அச்சலம் தெரியுமா, அச்சலம் தெரியுமா? ஆமா சாமி அச்சலம் தெரியும் சாமி. ஏதாவது இந்த உலகத்துல தேடி போங்க பார்க்கலாம், அச்சலம்ன்ற தத்துவம் கிடைக்குமா, ஏதாவது வஸ்து கிடைக்குமா? ஆகாச தாமரை மாதிரி தேடிப்போங்க, ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்தீங்கன்னாலும் அச்சலம்ன்ற தத்துவம் ஒரு தத்துவமும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்கவே கிடைக்காது. ஆத்மாவை அடைஞ்ச போது கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க அச்சலம்னு ஒரு தத்துவம் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவுக்கு போன போது இந்த சப்தமே இல்லாம போயிடும், அசப்தம். ஆத்மாவுக்கு பேர் என்னது, அசப்தம், சப்தமே இல்லாம போயிடும். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பயன்படுத்துற ஆத்மாவுக்கு மேல பயன்படுத்துற எல்லா லட்சணங்களும் வாஸ்தவத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா விகல்பம் அப்படின்னு பேர். ஆச்சரியர் தான் சொல்ற தஸ்மாத் விகல்பிதக சதர்மஹ தேன ச அஸ்தி விவகாரி. ஆனா அந்த விகல்பத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அக்னி சுடுது, கரெக்டா? அக்னி எப்படிப்பட்டது உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அக்னினா என்ன? அக்னிலாம் வந்து பாத்தீங்கன்னா சுடு சாமி, அக்னி சுடு சாமி. அப்ப அக்னி சுடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்னி வேற,
சுடும், அது வந்து பாத்தீங்கன்னா சுடுற காரியத்தை பண்ணுது அப்படின்னு எடுக்கலாமா? அப்படி அக்னி வேற. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி, நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கிறேன். அப்ப பாடம் எடுக்காத சுவாமியும் இருக்கேன்ல. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாடம் எடுக்காம நான் பாட்டுக்கு ஓரமாக லீவு நாள்ல பாடம் இல்லாம அனத்தியனத்துல இருக்கேன். அப்ப சுவாமி பாடம் எடுப்பார், பாடம் எடுக்காம இருக்கார், ஒரு காரியத்தை பண்றார், பண்ணாம இருக்கார். நான் கேட்கிறேன், அக்னி சுடும். அப்ப எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அக்னி சுடாத அக்னியை பார்த்திருக்கீங்களா? அப்ப என்னது அக்னினா என்ன சொல்லணும்? அக்னினாவே சுடுறதுதான். அக்னி வேற, சுடுறதுன்றது வேற இல்ல. தகிக்கிறதும் அக்னியும், உஷ்ணமும் அக்னியும் வேற வேற இருக்கு. அக்னி ஒரே உஷ்ணமா இருக்கு. அக்னி உஷ்ணமா, உஷ்ணம்னு சொன்னாவே போதும். உஷ்ணம்னாவே அது அக்னி தான். அக்னினாவே உஷ்ணம் தான். நம்ம என்ன பண்றோம், அக்னி ஒரே உஷ்ணமா இருக்கு அப்படின்னா என்னது? சூரியன் ஒரே தகிக்கிறாங்க, ஒரே எரிக்கிறான் அப்படின்னா சூரியன் எரிக்கிறான்றதுக்கு அர்த்தம் என்னது? சூரியன் சுடுறதுதான் சூரியனோடது. சூரியன் சுடுகின்றான், சுடுகின்றான், சூரியன் சுடுகின்றான்றதே நம்ம விகல்பம் தான். சூரியனாவே சுடுறதுதான். அது வந்து சுடுற காரியத்தை தனியா பண்றது அப்படின்னு அதுல பேதம் இல்லவே இல்லை. அப்போ இனிப்பா இருக்குச்சு, சர்க்கரை எப்படி இருக்கும்? நான் கேட்கிறேன், சர்க்கரை எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குச்சு. அப்ப சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா வேற, இனிப்பு வேறையா? அதோட தர்மம் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரைனாவே இனிப்பு தான், இனிப்புனாவே சர்க்கரை தான். எங்கெல்லாம் இனிப்பு இருக்கோ அங்கெல்லாம் சர்க்கரை தான். இனிப்பு தான் சர்க்கரையோட சுபாவம், வேற வேற இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், சர்க்கரை இனிக்குது அப்படின்றோம். உப்பு உவர்ப்பா இருக்கு, உப்போட குவாலிட்டியே தான். ஆனா உலகத்துல விவகாரங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், தண்ணி சில்லுன்னு இருக்கு. தண்ணியோட சுபாவம் என்ன தெரியுங்களா? சில்லுன்னு இருக்கிறதா சுபாவம். எங்கெல்லாம் சில்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் ஜல தத்துவம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துறோம், விவகாரத்துல பயன்படுத்துறோம். அக்னி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்குது, சூரியன் சுடுறான், அப்புறம் சர்க்கரை இனிக்குது, ஜலம் வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு. இது மாதிரி விவகாரங்கள் எல்லாம் பண்றமே, இது எல்லா விவகாரங்களும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா விகல்பம் அப்படின்னு. ஆயிடுச்சா? இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இதோட இன்னைக்கு நிப்பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கு பதஞ்சலி முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மொத்தம் 3. இது நீங்க எக்ஸாம்பிள் ரொம்ப இந்த இப்ப நான் சொன்னதெல்லாம் போகணும்னு கூட அவசியம் இல்லை. ஆகாச தாமரை, அப்புறம் முயல் கொம்பு, இந்த 2 மட்டும் பிடிச்சி, நடு சென்டர் பட் ஆனா இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடுனாலும் சென்டர்னாலும் ஒண்ணு, அக்னினாலும் சுடுறதுனாலும் ஒண்ணு, சூரியன்னாலும் தகிக்கிறதுனாலும் ஒண்ணு. சூரியன் தகிக்கிறாங்க அப்படின்னு, இப்ப வெயில் வந்துருச்சு, நல்லா தகிக்கிறான். இப்ப நான் சொல்ற பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தகிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஏன் சுவாமி இதெல்லாம் இது பண்றீங்க? கேனோபனிஷத்துல இதை பத்திலாம் விசாரம் வந்துருச்சு. போன கண்டத்துல 3வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, முதல் கண்டம் 3வது மந்திரத்துல இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஆத்மாவோட லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சத்து சித்தானந்தம் இல்ல, ஆத்மாவே சச்சிதானந்தம் தான். ஆத்மா வேற, சச்சிதானந்தம் வேற இல்ல. எந்த குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை தனித்தனியா நம்ம பார்க்கிறோம். சூரியன் சுடுகிறான், சூரியன் சுடுறதெல்லாம் இல்ல, சூரியனோட சுபாவமே பிரகாசம். அக்னி பிரகாசிக்குது, நம்ம யூஸ் பண்றோம், அக்னி பிரகாசிக்கிறான். அக்னி வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது, தீபம் பிரகாசிக்குதுன்னு சொல்றோம். தீபம்னாவே பிரகாசம் தான். தீபம் வேற, பிரகாசிக்கிறதுன்றது வேறன்றது இல்லை. அப்ப என்ன பண்றோம், பட்டு ஆனா நடு சென்டர் மாதிரி நம்ம என்ன பண்றோம், தீபம் பிரகாசிக்குதுன்னு யூஸ் பண்றோம். தீபம்னாவே அதோட இது சுபாவம் பிரகாசம் தான். தீபம் பிரகாசிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாவே அந்த இடத்துல விகல்பம் யூஸ் பண்றோம்னு அர்த்தம். அப்ப உலக விவகாரங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா விகல்ப விருத்திகள், நிறைய விகல்ப விருத்திகள் யூஸ் பண்றோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் போகும், இல்லைன்னா விவகாரம் போகாது. ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, விகல்பத்தை வச்சுக்கிட்டு தான் விவகாரங்கள் போகுது, ஆனா அது எல்லாமே உண்மை இல்லை. விகல்ப விருத்தி வந்து ஃபால்ஸ் ஆனது அப்படின்னு வச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விருத்தி 10வது சூத்திரம் வருது. வந்துருங்க, சொல்லுங்க. ஆமா, இப்ப வந்து இல்ல 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 இப்ப நான் சொல்றேன், அக்னி வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்து இல்ல, தீபம் பிரகாசிக்குது, தீபம் பிரகாசிக்குது. நீங்க தீபத்தையும் பிரகாசத்தையும் தனித்தனியா ஆக்குங்க பார்க்கலாம், செப்பரேட் பண்ணுங்க. பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? நடு சென்டர் செப்பரேட் பண்ணுங்க பார்க்கலாம். முடியாது இல்ல? அதேதான்.
அப்ப ஒண்ணுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், அதையே ரெண்டாவதா யூஸ் பண்றோம். தீபம்ன்ற சப்தமே பிரகாசம் தான். ஆனா தீபம்னு சொல்றோம், பிரகாசிக்குதுன்னு சொல்றோம். தீபம் பிரகாசிக்குதுன்னு சொல்றோம். அப்ப தீபம் வேற பிரகாசம் வேறன்றது இல்லவே இல்லை. தீபம்னாவே பிரகாசம் தான். தீபம் இருக்கிறது அப்படின்னாவே போதும். தீபம் இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னாவே என்ன ஆயிடும், தீபம்னாவே பிரகாசம் தானே. நீங்க என்ன யூஸ் பண்ணணும், அங்க தீபம் இருக்கு, சூரியன் இருக்கான், தீபம் இருக்கு, அக்னி இருக்கு, இப்படிதான் பயன்படுத்த முடியும் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம், அக்னி சுடுது, தீபம் பிரகாசிக்குது, சூரியன் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறான். இந்த சூரியன் பிரகாசிக்கிறான் அப்படின்றதெல்லாம் ஆமா மேல எடுத்து பாக்குறோம், மேல சேர்த்து பாக்குறோம். ஆனா சாய்ஸ்னா என்ன அர்த்தம்? இல்ல சாய்ஸ்னா என்ன அர்த்தம்? சாய்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு மேல சொன்னீங்கன்னா அது சாய்ஸ். சூரியன் இல்ல சூரியன்னாவே பிரகாசம் தான். நீங்க திரும்ப என்ன பண்ணிட்டீங்க, சூரியன் பிரகாசிக்கிறான்றீங்க. ஒண்ணுக்கு மேல சூரியன் சொன்னாவே பிரகாசம், அதை நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்றீங்க, பிரகாசிக்கின்றான். அக்னினாவே சூடு, அக்னி சூடுறான் அப்படின்னு நீங்க போடுறீங்க. இனிப்பு இனிக்குது, சர்க்கரை இனிக்குது, சர்க்கரைனாவே இனிப்பு தான், சர்க்கரை இனிக்குது. ஒண்ணுத்துக்கு மேல நீங்க வேற ஒண்ணு சொன்னாவே அது என்னது, விகல்பம் ஆயிடுது. அப்ப நீங்க எப்படி பிரயோகம் பண்ணணும், சர்க்கரை இருக்கு, இதுல காஃபில சர்க்கரை இருக்கு, ஸ்வீட்ல சர்க்கரை இருக்கு, ஸ்வீட்ல சர்க்கரை இனிக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும், விகல்பம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப அதுக்குள்ளாரி அதோட குவாலிட்டியவே நம்ம திரும்ப யூஸ் பண்றோம், திரும்ப ரிப்பீட் பண்றோம். அதான் சாய்ஸ், அதான் விகல்பம் அப்படின்னு. இது மாதிரி உலக விவகாரங்கள்ல நம்ம நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ச அஸ்தி விவகாரஹைதி, லாஸ்ட்ல முடிக்கும் போது தேன ச அஸ்தி விவகாரஹைதி. இந்த விகல்பத்தை வச்சுட்டு தான் விவகாரமே சித்திக்குது. நான் கேட்கிறேன், உப்பு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உப்பு ரொம்ப உப்பா இருக்குச்சு, ரொம்ப உப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அதுவும் விகல்பம் தான். உப்பு இருக்கு, அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ நம்ம என்ன எல்லாத்தையுமே என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, விகல்ப விருத்தி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உலக விவகாரங்கள் சித்திக்காது. நம்ம பேசுறது எல்லாமே விகல்பங்கள் தான், எல்லாமே விகல்பம். நல்ல டெபினிஷனை படிச்சுட்டு யோசிங்க. அக்னி சுடுறான்றது நம்ம ஈஸியா யூஸ் பண்றோமே, சில்லுன்னு இருக்குச்சு தண்ணி அப்படின்னு யூஸ் பண்றோம்ல, விவகாரம் சித்திக்குதா? ஆமா, விவகாரம் சித்திக்குது. அப்போ எல்லா விவகாரங்களும் இந்த விகல்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். விவகாரத்துல சரி. ஆனா பாத்தீங்கன்னா தனியா எடுத்து பாத்தீங்கன்னா அக்னியும் சுடுறதும் தனித்தனி இல்ல, அக்னி நான் சுடுறதுதான். சூரியனும் பிரகாசமும் வேற வேற இல்ல, சூரியனாவே பிரகாசம் தான். ஆத்மாவும் அச்சலமும் ரெண்டும் வேற வேற இல்ல, அச்சலம்னாவே அது ஆத்மாதான், நிஷ்கிரியம்னாவே அது ஆத்மாதான், சச்சிதானந்தம்னாவே அது ஆத்மாதான். சைத்தன்யம் ஆத்மாவோட சொரூபம் நம்ம பயன்படுத்துறோம். வேதங்கள்ல எல்லாம் இருக்கு, உபனிஷதங்கள்ல எல்லாம் இருக்கு, பெரியவங்கெல்லாம் எழுதுறாங்க. நான் நிறைய டீச்சிங் பண்ணும்போது அப்படி சொல்றேன். ஆனா வாஸ்தவத்துல சைத்தன்யம் தான் ஆத்மா, ஆத்மா தான் சைத்தன்யம், ரெண்டு வேற வேற இல்லை. ஆனா பயன்படுத்துறோம். அதனால விவகாரம் சித்திக்கு ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். ஆனா எல்லாமே என்னது, விகல்ப விருத்திகள். இது மாதிரி நம்மளோட சித்தத்துல ஏகப்பட்டது இருக்கு. ரிப்பிட்டேஷன் தான், அந்த ரெப்பிட்டேஷன் தான் இங்க விகல்பம். ஒரே அர்த்தத்தை உடைய சினானிம்ஸ், அதான் ஒரே அர்த்தத்தை உடைய வேற சப்தத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆமா, நீங்க அதோட பெஸ்டா நீங்க எடுத்த மாதிரி சினானிம்ஸ் போட்டுங்களேன். வேற என்ன நெட் சொன்னது? ஆமா, விருத்திய. ஆமா ஆமா, அக்னின்றது. ஆனா சினானிம்ஸ்ல நீங்க இல்ல, நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சினானிம்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜலம், தண்ணி, நீலு, பானி அப்படின்னு எல்லாத்தையும் சினானிம்ஸ் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். அந்த சினானிம்ஸ் இங்க எடுக்கக்கூடாது. இங்க சினானிம்ஸ் எப்படின்னா, அக்னி சுடுது, சூரியன் பிரகாசிக்கிறான், சர்க்கரை இனிப்பா இருக்கு, அந்த தன்மையை, அது எல்லாமே ரிப்பீட். அது தனித்தனி இல்ல, ஒண்ணுதான் ரிப்பீட் பண்றது. ஆமா, பேரையும் அதோட குணத்தையும் தனித்தனியா செப்பரேட் சொல்றது, அதுதான் விகல்பம்னு பேர். ஆமா, இல்ல அது கொண்டு வராதிங்க, அது தைத்திரியம் வரும்போது நம்ம பாத்துக்கலாம், வேதாந்தத்துல பாத்துக்கலாம். இங்க கொண்டு வந்தா இன்னும் சிரமமாயிடும். அதேதான் நீங்க சொல்ல வர்றதுதான் இந்த இடத்துல. அப்ப சர்க்கரைன்னு நீங்க எதை சொல்றீங்களோ அந்த சர்க்கரையில தான் இனிப்பு இருக்கு. இனிப்பு வேற, சர்க்கரை வேற இல்ல. ஆனா சர்க்கரை இனிக்குதுன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, செப்பரேட் மாதிரி நான் சொல்றேன். செப்பரேட் மாதிரி நான் வெயில் பாத்தீங்கன்னா சூரியன் ரொம்ப தகிக்கிறான் அப்படின்னா, சூரியன் வேற தகிக்கிறது வேறன்னு நான் நினைச்சுக்கிட்டு சொல்றேன், பிரயோகப்படுத்துறேன்.
அக்னி கொதிக்குது அப்படின்னும் போது, ஜலம் கொதிக்குது அப்படின்னும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஜலம் சில்லுன்னு இருக்குன்னும் போது சில்லுன்னு இருக்கிறது வேற ஜலம் வேறன்ற மாதிரி நான் பயன்படுத்துறேன். ஆனா அது இல்லை, அதுதான் விகல்பம் அப்படின்னு பேர் வைக்க. இதுக்கப்புறம் அடுத்தது முக்கியமான விருத்தி வருது. 10வது சூத்திரம். அபாவ பிரத்யயாலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யயாலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யயாலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யயாலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யம். பிரத்யம்னா என்ன அர்த்தம்னா விருத்திக்கு, ஞானத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யம்னு பேர். புத்தி விருத்தி இருக்குல்ல, புத்தி விருத்திக்கு பேர் தான் ஞானம் நம்ம சொல்றோம். புஸ்தகம் ஒரு ஞானம் தானே, மலை வீடு எதெல்லாம் புத்தியில ஒரு தாட் ஆகுதோ அதுக்கு பேர் ஞானம்னு பேரு. அது பொதுவா யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணுவோம், சம்ஸ்கிருதத்துல யோக சாஸ்திரங்கள்லாம் பிரத்யம் சொல்லுவோம். ஞானத்துக்கு பேரு, புத்தி விருத்திக்கு பேரு பிரத்யம்னு பேரு. ஞானம், புத்தி விருத்தி, பிரத்யம். பிரத்யம்னா நாலேஜ் அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன், இருட்டை நீங்க பாக்குறீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இது தெரியுதாச்சு, ஆமா தெரியுது, இவரு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். நான் என்ன பண்றேன், 6 மணிக்கு மேல மெதுவா ஒரு காட்டுக்குள்ளார உங்களை கூட்டு போறேன். ஒரு 8-10 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்கும் இருட்டு, ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன் என்னச்சு தெரியுது இப்போ உங்களுக்கு, நான் கேட்குறேன் என்ன தெரியுது முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி, அப்படி என்ன சொல்லுவீங்க, ஒன்றும் தெரியல தானே, கரெக்டு தானே. தூக்கத்துக்குள்ளார போனீங்கன்னா என்ன தெரியும், தூக்கத்துக்குள்ளார டெய்லி காலையில எந்திரிச்சோன்னு சொல்றோம் ஒன்றும் தெரியல, சுகமா தூங்குன ஒன்றும் தெரியல. எப்படி கருகும் இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்னும் தெரியாதோ, அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் நமக்கு என்ன தெரியல, ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைட்டை போட்டோன்னு என்ன சொல்றீங்க, இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பாக்குறீங்க, இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கு இருக்கு இருக்குன்னு ஒரு நாலேஜ் உங்களுக்குள்ளார, எதிர்க்க இருக்கிற வஸ்துக்களோட நாலேஜ் உங்களுக்கு புத்தியில உண்டாகுது. லைட் ஆஃப் பண்ணோன என்ன தாட் உண்டாச்சு, தாட் இல்லாம போச்சா இல்ல தாட் இருக்கா? லைட் ஆஃப் பண்ணோன்னா தாட் இருக்கா தாட் இல்லையா, ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்க சித்தத்துல இருந்து விருத்தி வெளியில போச்சு, புத்தி சித்தத்துல விருத்தி புத்திக்கு போய், புத்தியில இருந்து மனசுக்கு போய், மனசுல இருந்து கண்ணுக்கு வழியா வெளியில போச்சு. ஆனா வெளியில போனோன்னு அந்த வெளியில இருக்கிறது என்னது இருக்கு, இருட்டு இருக்கு. அந்த இருட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வஸ்துக்கள் தெரியல. வஸ்துக்கள் தெரியலன்னும் போது எந்த விருத்திக்கு ஆப்ஜெக்ட் இருக்கோ, புஸ்தகத்தை தழுவுச்சுன்னா புஸ்தக ஆக்காரம் ஆயிடும். இதே வந்து இருட்டை தழுவும் போது, அந்த அந்தகாரத்தை தழுவும் போது விருத்தியே என்னவாயிடும், அந்தகார ஃபார்ம் ஆயிடும். நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், பைப் லைன் வழியா போய் லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்டோட ஃபார்முக்கு எப்படி மாறுதோ அதே மாதிரிதான் விருத்தி என்ன பண்ணும், வெளியில கிளம்பி போய் வெளியில இருக்கிற வஸ்துக்களை வந்து ஆலம்பனம் தழுவி என்ன பண்ணும், அந்த ஃபார்முக்கு மாறும். அப்ப விருத்தி தான் புஸ்தகம், விருத்தி தான் மலை, விருத்தி தான் எல்லா ஃபார்முக்கும் மாறுச்சு. அப்ப இருக்கிற வஸ்துக்களா ஒவ்வொரு ஃபார்மும் மாறுச்சு. இப்ப ஆப்ஜெக்டை வந்து இருட்டாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்ப விருத்தி என்னவாயிடும், அந்தகார விருத்தியா ஆயிடும், இருட்டு விருத்தி ஆயிடும். அந்த இருட்டு விருத்தியில ஏதாவது விஷயம் இருக்கா, இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியல, எந்த ஒரு நாமமும் ரூபமும் அங்க தெரியல. விருத்தி இருக்கா, விருத்தி இருக்கு. அந்த விருத்திக்கு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் காத்துல வந்து எந்த ஸ்மெல்லுமே இல்லை, ஏன் அப்படின்னா ஊதுவத்தி அகர்பத்தி ஏத்தி வைக்கல. இப்ப அகர்பத்தி ஏத்தி வச்சோன்னே சாண்டல்வுட் ஸ்மெல் வருது, சொல்ற சாம்பிராணி ஸ்மெல் வருது. அப்ப சாம்பிராணி ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு பிறகு இப்ப காத்து இருக்கா இல்லையா, காத்து இருக்கு. ஆனா காத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் இல்லை, எந்த ஸ்மெல்லும் இல்லை. அதே மாதிரி வந்து தூக்கத்துக்கு போகும்போது நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விருத்தி இருக்கு தூக்கத்துல. ஆனா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விருத்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயமும் இல்லாம இருக்கு. அந்த விஷயம் இல்லாத விருத்திக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்ரா விருத்தி அப்படின்னு பேர்.
இருட்டை தழுவினால். அபாவ பிரத்யயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபாவம்னா வஸ்துக்கள் இல்லை. அபாவம்ன்றதுக்கு அர்த்தம் வஸ்துக்கள் இல்லை அப்படின்ற அந்த ஞானம் எனக்கு உண்டாகுது, விருத்தி போகுது. இந்த சித்த விருத்தி வெளியில போனோன்னு அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் இல்லாம போச்சு. அப்போ விருத்தி ரிட்டர்ன் போய் ஒரு நாலேஜ் உண்டு பண்ணுது, ஒன்னும் தெரியல அப்படின்னு ஒரு ஞானம் கிரியேட் ஆகுது. அந்த ஞானத்துக்கு பேரு சித்த விருத்தி. அது மாதிரி ஒரு சித்த விருத்தி எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த விருத்திக்கு பேரு நித்ரா. அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்க என்ன பண்றீங்க? தூக்கத்துல ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றீங்க. சித்த விருத்தி போயிட்டே இருக்கு. ஆனா அந்த சித்த விருத்திக்கு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் இருக்கு. அப்போ இந்த சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா அபாவத்தை தழுவினால், ஆலம்பனான்றதுக்கு அர்த்தம் தழுவுறது. எப்படி சித்த விருத்தி போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுமோ, வியாபிக்குமோ, அதே மாதிரி சித்த விருத்தி வந்து ஒன்றையும் தழுவாமல் இருட்டை தழுவினால், இருட்ட ஆலம்பனம் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்னும் தெரியலன்ற நாலேஜ் உண்டா. புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகம், மலையை பார்த்தா மலை, வீட்டை பார்த்தா வீடு, ராமனை பார்த்தா ராமன், கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணன் அப்படின்னு சதா காலம் இந்த சித்த விருத்தி என்ன பண்ணிட்டு இருக்க? இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் இருக்கு, இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இருட்டை பார்த்துச்சுன்னா என்ன சொல்லும்? ஒரே இருட்டா இருக்கு. நம்ம சொல்றோம்ல, லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றோம்? ஏதாவது தெரியுதாச்சு? ஒன்னும் தெரியலாச்சு, ஒரே இருட்டா இருக்கு. மேக்கப்ல சொல்றோம். இதே தூக்கத்துக்குள்ளார ஒன்னும் தெரியலன்றது கண்டினியூஸா இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் நித்ரா விருத்தி அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமான விருத்தி. பாஷ்யத்துக்கு வந்து சொல்றேன். சாச்ச சம்பிரபோதே பிரத்யவமர்ஷாத். ஏங்க இல்லாமைய வந்து ஒரு விருத்தின்னு சொல்வீங்களா? நமக்கு தெரியலையே இல்லாமை. வேதாந்தம் கேட்கறவங்களாம் முக்கியமா கேட்டுக்கணும். மனனம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விருத்தி. இதெல்லாம் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு விருத்தியா சாமி? கேள்வி வருது, இது ஒரு விருத்தியா அப்படின்னா சாச்ச அந்த நித்ரா விருத்தியும் சம்பிரபோதே, சம்பிரபோதினா வேக்கப்பான நிலையில, விழிப்படைந்தவனுக்கு நிலையில, பிரத்யவமர்ஷாத் அப்படின்னா நினைவு கொள்ளப்படுவதால். நினைவு கொள்ள நம்ம மெமரியில இருந்து கொண்டு வரோம். நேற்று ராத்திரி தூங்குனீங்களா? ஆமா தூங்குனேன். எதையாவது பாத்தீங்களா? ஒன்னும் தெரியல. அப்போ உங்க ஒன்னும் தெரியலன்னு மெமரி இருக்கா உங்களுக்கு? ஆமா மெமரி இருக்கு. பிரத்யவமர்ஷா, பிரத்யவமர்ஷம்னா உங்களுடைய அந்த தூக்கத்தில் இருந்த அறிவு நினைவு கொள்ளப்படுவதால் என்ன பண்றோம்? பிரத்யய விசேஷக. ஒன்னும் தெரியலன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் விருத்தி. மற்ற விருத்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணத்துல விஷயம் இருக்கா, நாமரூபம் இருக்கு. பிரமாண விருத்தியில பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நாமரூப விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி இதுலயும் என்ன இருந்துச்சு? நம்ம பிரத்யக்ஷம் விபரியத்துல என்ன இருந்துச்சு? கைத்துக்கு மேல பாம்பு ஒன்று பார்த்தோம், வஸ்துவை பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது விகல்பத்திலேயே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சப்த விருத்தி இருந்துச்சு. விஷயம் இல்லாம இருக்கலாம் ஆப்ஜெக்ட்ல, ஆனா வந்து விற்த்தியில வந்து சப்தம் இருந்துச்சு. ஆனா இந்த நித்ரா விற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா இருட்டு மட்டும்தான் இருக்கு. வெளியிலேயே வஸ்து இல்ல, சித்த விற்த்தியும் வந்து பாத்தீங்கன்னா எம்டி, வெறும் டார்க். அப்ப டார்க்கா இருக்கிற அந்த விற்த்தியும் கூட ஸ்பெஷல் விற்த்திங்க. அப்ப நித்ரைன்னு சொல்லக்கூடியதும் ஒரு விற்பி. ஏன் சாமி இதை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்ரான்னு சொல்லக்கூடியதையும் சர்வ விற்த்திக்குள்ளார 5 விற்த்திக்குள்ளார கொண்டு வந்தாதான் சமாதி அடையும் போது என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம்? நிர்விகல்ப சமாதிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? யோக சித்த விற்பி நிரோதம். அப்ப நித்ராவையும் நீங்க பிரேக் பண்ணாதான் சமாதி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார், பெரிய சுவாமி. ரொம்ப வேதாந்தத்துல வந்து உலகம் ஃபுல்லா ரொம்ப இது பண்ணுவாங்க. என் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட மகாராஷ்டிரால இருந்து நிறைய பேர் பாடம் படிக்க வருவாங்க. நம்ம பஞ்சாப்ல இருந்து வீட்டுக்கு ஒருத்தரை வந்து மிலிட்ரிக்கு அனுப்புவாங்க, சர்தார்களை. அதே மாதிரி மகாராஷ்டிரால ஆனந்தி, பண்டரிபுரம் இது மாதிரி நிறைய ஏரியாலாம் இருக்கு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தரை சாஸ்திரத்துக்காக அனுப்புவாங்க. இன்னும் அற்புதம் தெரியும். வீட்டுக்கு ஒரு பையனை என்ன பண்ணுவாங்க, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே போ ரிஷிகேஷ் போய் பாடம் படிப்போ, சாஸ்திரம் படி அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. எங்க கூட வந்து சன்னியாசிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பாங்க. ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல சின்ன வயசுல எப்படி படிப்போமோ அது மாதிரி நல்ல கண்டஸ்டம் பண்ணுவாங்க. நம்மளை காட்டும் நல்ல புத்திசாலியா இருப்பாங்க பசங்க. சின்ன வயசு
சாஸ்திரம் படிக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு ஆசிரமம் பக்கத்துல இருந்துச்சு, எங்களோட குரு ஆசிரமம், நான் பாடம் படிச்சதுக்கு பக்கத்துல. அவர் வந்து ஃபாரினருக்கு எடுக்கிற சுவாமி. அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு முறையும் அவரோட கேம்ப் நடக்கும் போதும் அவர் சொல்லுவார், சமாதியும் தூக்கமும் ஒண்ணு, சமாதியும் தூக்கமும் ஒண்ணு அப்படின்னுவார். நிர்விகல்ப சமாதியில ஏதாவது இருக்கா? அசம்பிரஜாதம்னு பேர் வச்சிருக்கோம். நிர்விகல்ப சமாதிக்கு என்ன பேரு? அங்க ஒரு அறிவும் இல்லவே இல்லை. தூக்கத்துல ஏதாவது நாலேஜ் இருந்துச்சா? தூக்கத்திலையும் ஒண்ணும் இல்ல. அப்ப ரெண்டும், தூக்கமும் டீப் ஸ்லீப்லயும் ஒண்ணுன்னு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியிலையும் ஒன்னும் அறியப்படல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப்ன்றது எனது சமாதி, சமாதியும் டீப் ஸ்லீப்பும் ஒண்ணு அப்படின்னு வருஷக்கணக்கா ஒரு பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தார். நாங்க இந்த சின்ன பசங்க வந்து எங்க கூட பாடம் படிப்பாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், சும்மா வந்து உட்கார்ந்து இங்கிலீஷ் கேட்கறதுக்காக கேட்பான். அவங்க, ஐயா என்ன சாமி தப்பா சொல்றாங்க, யோக சூத்திரம் படிக்கலையோ அப்படின்ட்டு. சின்ன பையன் 5ஆம் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவான், சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுவாமி, இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் ஃபேமஸ். அவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறாரு, அவருக்கு தெரியாத, யோக சூத்திரம் தெரியாத அவருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்ரான்றது ஒரு விற்த்தியாச்சே. நித்திரையும் ஒரு விற்த்தியா இருக்கிறதுனால நித்திரையையும் நீங்க பிரேக் பண்ணாதான், நிரோதம் பண்ணாதான் நிர்விகல்ப சமாதிக்கு போக முடியும். அப்ப நித்திரைய வந்து பாத்தீங்கன்னா சமாதின்னு யாராவது சொல்றான் அப்படின்னா அது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, யோக சூத்திரம் படிக்கல போல இருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடுது. என்ன வித்தியாசம் சுவாமி? அப்ப கேள்வி கேட்கணும்ல. அப்ப நித்திரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, சமாதியிலையும் அசம்பிரஜாதம்னு வேற சொல்லியிருக்கு. ஒன்றும் அறியப்படாதது அசம்பிரஜாதம் சொல்றோம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனை பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி போய் சூரியனை பாருங்க, பிரகாசம் தானே சூரியன். சூரியனை 2 நிமிஷம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்னும் தெரியாது. சூரியனை தொடர்ந்து 2 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாது. லைட்ல நல்லா ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் ஏதாவது போட்டு முன்னாடி வந்து ஒரு பீம் லைட்டை போட்டு ஒருத்தங்க எவனாவது ரோட்ல வரான்னு வச்சுங்க, கார் ஓட்டுறவங்களுக்கு, ஆப்போசிட்ல ஓட்டுறவங்களுக்கு கண்ணு தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம ரோட்ல போகும்போது, நைட்ல டிராவல் பண்ணும்போது இது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். அது இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் மனுஷனே இல்லை. டிம் லைட் பண்ணணும், எதிர்க்க வந்தா டிம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கும் நாலேஜ். அப்படியே வரா, எதிர்க்க வரவங்க எப்படி வருவாங்க யோசிச்சு. அப்ப நல்ல பிரைட்டா இருந்தாலும் வஸ்து தெரியாது, ஃபுல் இருட்டா இருந்தாலும் வஸ்து தெரியாது. உங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்டி இதுல முக்திநாத் போயிருக்கேன். முக்திநாத் வந்து மேல இருந்து கீழே வர ஒரு பஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். ஹெட்லைட் போயிடுச்சுங்க. மணி வந்து 6:30 மணி. அந்த ரோடே கீழே பாதாளம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ரோடு, கீழெல்லாம் பாதாளம். விழுந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது. 30-40 பேர் பெங்காலி எல்லாம் மாதாஜிக்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் கத்துறாங்க, ராம ராம ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பயத்துல எல்லாம் கத்துறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹெட்லைட் இல்லை, நடுவில் நிற்க முடியாது, வைல்டு அனிமல்ஸ் இருக்கிற இடம். அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறான், இதே இல்லாம லைட் இல்லாம ஓட்டுறான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், லைட் இல்லைனாலும் ஒன்றும் தெரியாது, ஹெட்லைட் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஒன்றும் தெரியாது. எதிர்க்க வரவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பவர் லைட் போட்டு வந்தாலும் ஒன்றும் தெரியாது. வித்தியாசம் இருக்கா? அப்போ சமாதியிலையும் ஒன்றும் தெரியாது, ஆனா வந்து பூரண பிரகாசம். அது நித்ரால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, பூரண இருட்டு. அது பூரண பிரகாசம் இருக்கும்போது தான் பூரண பிரகாசம்னு நிர்விகல்ப சமாதியில இருந்துகிட்டு அவன் உலகம் ஒண்ணு அவனுக்கு தெரியவே தெரியாது. லைட் நம்ம போட்டு போறோம், எதிர்க்க ஒருத்தன் நல்ல லைட் அடிக்கிறான், லைட் அடிச்சா வந்து எது தெரியாம போகும் உங்களுக்கு? நீங்க இருக்கிறது தெரியாம போயிடுமா? நான் இருக்கன்றது தெரியும், ஆனா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே தெரியாம போயிடும். அடிச்சா இதே மாதிரிதான் நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, தான் இருக்கிறது தெரியும், இந்த உலகம் ஒண்ணு தெரியவே தெரியாது. இதான் நிர்விகல்ப சமாதி. தூக்கத்துக்குள்ளார நீங்க போறீங்க, தூக்கத்துக்குள்ளார போனதுக்கு பிறகு நீங்களும் தெரிய மாட்டீங்க, எதற்கு இருக்க ஆப்ஜெக்டும் தெரியாம போயிடும். தூக்கத்துல அப்படிதானே? காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் ரீகால் பண்றோம். ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பிரம்மமா இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பிரம்மமா தான் இருக்கீங்க தூக்கத்துல, லோக்கம் இல்லவே இல்லைங்க. நீங்க ஆத்மாவா சுத்த பிரம்மமா இருக்கீங்க, ஆனா தெரியுதா? தெரியும். அப்ப சமாதிக்கும் தூக்கத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா,
தூக்கத்துல தன்னை பத்தின அறிவும் இல்லை, ஆப்ஜெக்ட பத்தின அறிவும் இல்லை. அதுக்கு பேரு அக்ரகணம் அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்கையால சொல்றது. அதுக்கு பேரு அக்ரகணம். தானும் தன்னை அறிய மாட்டான், உலகத்தையும் அறிய மாட்டான். அதான் நித்ரா. நித்ரா விருத்திக்கு அர்த்தமே நாலேஜே இருக்காது. அபாவ பிரத்யம். அதுக்கு பேர் என்ன பேரு? அபாவ பிரத்யம். ஒன்றும் இல்லை என்ற ஞானம். அதை தழுவின விற்பி எது உண்டாகுதோ அந்த விற்த்தியும் என்னவா இருக்கும்? அபாவமான விற்பி, சூன்ய விற்த்தின்னு பேரு. அந்த விற்த்தியும் சூன்ய விற்த்தியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நித்ரா அப்படின்னு பேரு. சமாதியில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் பூரணமாக பிரகாசமா இருக்கிறேன் அப்படின்னு தான மட்டும் அறிவு இருக்கும். தனக்கு அந்நியமா எதுவுமே இருக்காத விற்த்திக்கு பேரு நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதின்னு பேரு. இதை எப்படி சுவாமி விற்த்தின்னு கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு பாடத்துல இதை பார்க்கலாம். பாஷ்யம் கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னைக்கு போதும். அவ்வளவுதான் அதான் எடுக்கிறீங்க. ஏன்னா தூக்கத்துல இருக்கிறது தான் காரண சரீரம், தூக்கத்துல இருக்கிறது தான் அவித்யா. ஆமா, இது சத்துவகுணத்தை தாண்டினது சொரூபம். இது பூரண இருட்டு, அஜ்ஞானம், தமோவிருத்தி. இதுக்கு பேரு தமோவிருத்தின்னு பேரு. ஏகாகிர சித்தத்துல 98% வரும்போது என்னவாகுது? பூரண அறிவு, பரம் பிரசங்கியானம்னு ஒரு போதம். நிர்விகல்ப சமாதியில சித்தத்தையே தாண்டி போயிடுறாங்க. அங்க குணாதீதன். அங்க நிர்விகல்ப சமாதியில குணாதீதன், குணங்களை கடந்து போனவன். ஆனா நித்திரையில நம்ம யாருமே குணங்களை கடந்து போகல. நம்ம எந்த குணத்துல போய் நிக்கிறோம்? அவித்யாவோட சொரூபத்துல போய் தூங்கிடுறோம். அவித்யா தான் அம்மாவோட மடியில போய் நல்லா ஆனந்தமா டெய்லி தூங்குறோம். திரும்ப அம்மாவோட மடியில இருந்து எந்திரிச்சு வேக்கப்பாய் வெளில வரும், திரும்ப போய் தூங்குறோம். நம்ம அவித்யால தான் போய் முட்டிக்கிட்டு நிக்கிறோம் டெய்லி. ஆனா நிர்விகல்ப சமாதியில அவித்யாவையும் தாண்டி போறான், சித்தத்தையும் தாண்டி போயிடுறான். அப்ப அவனுக்கு சித்தம் தான் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரொஜெக்டர் எது? இந்த சினிமாவை காட்டுற ப்ரொஜெக்டர் எது? சித்தம். சித்தத்துல இருக்கிற வாசனைகள் தான் பிலிம் ரோல். அப்போ சித்தத்துல இருக்கிறதுனால தான் நம்ம டெய்லி திரும்ப ஃபிலிம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி பேக்கப் ஆகிறோம், திரும்ப ஃபிலிம் பார்க்கறோம், திரும்ப ஷட் டவுன் பண்றோம், திரும்ப ஃபிலிம் பார்க்கறோம். சமாதிஸ்தன், நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்தையே கடந்து போயிடுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா சித்தம்ன்ற ப்ரொஜெக்டரும் இல்ல, வாசனைன்ற ஒரு ஃபிலிம் ரோலும் இல்லை, தாண்டி போயிடுறான். அப்ப அவனுக்கு இந்த உலகமே இல்லாம போயிடும். இதான் வித்தியாசம். அப்ப நித்ரா எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது வியாக்கியானத்துல இருக்கும், தூக்கமும் அது இதுவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படின்னு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு. ஆனா வேற ஒரு சமாதி ஒண்ணு சொல்லியிருக்க உங்களுக்கு, என்னது? சவிகல்ப சமாதிக்கும் நிர்விகல்ப சமாதிக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கும், என்னது? பிளாக் ஹோல். பிரகிருதி லயம், ஜட சமாதி, பிரகிருதி லயம் இருக்குல்ல, அந்த பிரகிருதி லயம் தான் சின்ன தூக்கம். நம்ம தூங்குறோம்ல, ஆக்சுவலா நம்ம தூங்குறத நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நான் என்னோடத வாட்ச் பண்ணுவேன். என்னோடது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் படுத்தோன்னு தூக்கம் வந்துடும். ஒரு 11 மணிக்கு நான் படுக்கிறேன் அப்படின்னா 11ல இருந்து 1:30 மணி இவ்வளவுதான் என்னோட தூக்கம். டீப் ஸ்லீப்ன்றது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரம் 2:30 மணி நேரம் தான் என்னோட டீப் ஸ்லீப். அதுக்கு மேல படுத்துக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிடுவோம், புத்தி வேக்கப் ஆயிடும். அது பாத்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் ஏதாவது ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பாடம் படிச்சது இது பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன், இது என்னது அது என்னது யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஞானமும் இல்லை, 2:30 மணி நேரம். இது பாத்தீங்க அப்படின்னா சமாதிஸ்தனா இருந்தவன் அந்த லயத்துக்கு போயிட்டு அதுலயே ஜீவனம் போயிடுச்சு அப்படின்னா, ரிட்டர்ன் வராம போயிட்டான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1,00,000 மன்வந்தரம் இந்த உலகம் அவனுக்கு இல்லவே இல்லை. 1,00,000 மன்வந்தரம் ஒரு பெரிய தூக்கம். இப்ப நம்ம படுத்து தூங்கும் போது, ரெகுலரா தூங்கும் போது எல்லாத்துக்குமே 2 மணி நேரம் 2:30 மணி நேரம் 3 மணி நேரம் இவ்வளவுதான் டீப் ஸ்லீப். மீதி எல்லாம் மனசு வேக்கப் ஆகிட்டு சஞ்சலமா போயிட்டு இருக்கும், ஏதாவது ட்ரீம்ஸ் ஏதாவது போகும், இல்லை ஏதாவது சிந்தனை போயிட்டே தான் இருக்கும், டிஸ்டர்பா தான் இருக்கும். சொல்லப்படும் இதெல்லாம் வரப்போகுது இங்க. அதனால பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எங்கேயாவது சமாதின்னு இதை யாராவது கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா நல்லா கிளியரா சொல்லுங்க. நிர்விகல்ப சமாதியும் தூக்கமும் வேற வேற. ஆனா பிரகிருதி லயம்னு சொல்லக்கூடிய ஜட சமாதியும் தூக்கமும் ஒண்ணு. ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப்ன்றது பாத்தீங்கன்னா சுசுப்தின்றது சின்னது, பிரகிருதி லயம்ன்றது ரொம்ப பெருசு. பிரகிருதி லயத்தை அடைஞ்சவன் 1,00,000 மன்வந்தரம் இந்த உலகத்துக்கு திரும்ப மாட்டான்.
அவன் தூக்கத்துல இருக்கிற மாதிரி ஜட மாதிரி ஆயிடுவான். நம்ம என்ன பண்றோம், தூக்கத்துல யாராவது திட்டினா நமக்கு தெரியுமா? நமக்கு செருப்பு மாலை யாராவது போட்டா தெரியுமா? இல்ல ரோஜா மாலை போட்டா தெரியுமா? எரும மாடு மாதிரி தூங்குறான் பாரு சொல்லுவோம்ல நம்ம. எந்த எந்த உணர்ச்சியும் இல்லாம தான் யாரு எங்க படுத்திருக்கோம் என்ன பண்றோம் ஒன்னும் தெரியாம தானே படுத்திருக்கோம். ஜட மாதிரி டெட் பாடி மாதிரி தூங்குறோம் நம்ம. அதே மாதிரிதான் எந்த உணர்வும் இல்லாம பிரகிருதி லயத்துல இருப்பான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், யோகத்துல வேதாந்தத்துல போறவங்க எல்லாம் சமாதிய பரம்பரையில வந்தவங்க எல்லாம் சமாதியை நாங்க அப்போஸ் பண்றோம் அப்படின்னா எந்த சமாதியை அப்போஸ் பண்ணுவோம்? பிரகிருதி லயத்தை அப்போஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சாதகர்களை நாங்க அதிகம் என்ன தூங்குங்கன்னு சொல்ல மாட்டோம். சாதகர்களை பாத்தீங்க அப்படின்னா அளவா தூக்கணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். அதுக்கு மேல தூங்குனீங்கன்னா புருஷார்த்தம் கெட்டு போயிடும். அந்த தூங்கி கெடுத்துறாதீங்க டைமை. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க எந்த செயலும் இல்லை, எந்த ஆக்ஷனும் இல்லாம போயிடுது. அதனால சாதகர்களை பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், 4 மணி நேரத்துக்கு மேல தூங்காதீங்க. காலையில உங்களுக்கு நல்ல போதம் உண்டாகணும்னா 3 மணிக்கு வேக்கப் ஆகுங்க. 2:30 மணி 3 மணிக்கு வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா 10 மணி 10:30 மணி 11 மணிக்கு படுத்துட்டு 4 மணி வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கணும். மீதி நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்காக மோட்சத்துக்காக பிரவர்த்தி பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜட சமாதியை ஏன் நம்ம அப்போஸ் பண்றோம், தூக்கத்தை ஏன் அப்போஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மோட்ச பிரவருத்தி இல்லை. 1,00,000 மன்வந்தரம் ஜடசமாதி அடைஞ்சவன் எப்படி நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா நேற்று எந்த நினைவோட எந்த அஜ்ஞானத்தோட நம்ம தூங்கி போனோமோ திரும்ப வேக்கப் ஆகும்போது அதே அஜ்ஞானத்தோட வேக்கப் ஆகும். அதே மாதிரி பிரகிருதி லயத்துல உள்ள போனவன் 1,00,000 மன்வந்தரம் பிறகும் வெளியில வரும்போது தூங்கி எந்திரிச்ச மாதிரியே வருவான். அவனுக்கு 1,00,000 மன்வந்தரம் போச்சுன்னு கூட தெரியாது, எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஸோ தூங்கணும் நம்ம ஜடசமாதி அடைஞ்சிருக்கோன்னு கூட தெரியாது. அப்போ அது வேஸ்ட், தூங்குற மாதிரி தான் ஜடசமாதி. ஆனா நிர்விகல்ப சமாதி அப்படியான்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதியும் நிர்விகல்ப சமாதியும் போதத்தை உடையது. சவிகல்ப சமாதிக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கோம், சம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாதம்னா நீங்க எதுல போய் லயமாகறீங்களோ அந்த நாலேஜ் உங்க கிடைக்கும். நீங்க இருட்டுல போய் லயம் ஆயிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், இருட்டு தானே கிடைக்கும். தூக்கன்றது என்னது, இருட்டு. பிரகிருதி லயம்ன்றது என்னது, இருட்டு. இருட்டோட நீங்க எவ்வளவு நாள் இருந்தாலும் நாலேஜ் கிடைக்கவே கிடைக்காது, அது இருட்டு தான், அஜ்ஞானம் அப்படின்னு. அதே நேரத்தில் சம்பிரஜாதத்தை ஈஸ்வரனோட ரூபத்திலேயோ இதுலயோ நீங்க ஏதாவது கவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ், நீங்க சமாதியில இருந்து வெளியில வந்தோடனே அவ்வளவு நாலேஜ் இருக்கும். நம்முடைய மொத்த சனாதன தர்மத்துல பெரிய ரிஷிமார்கள் எல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மொத்த யூனிவர்ஸை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, கைலாயத்தை பத்தி, வைகுண்டத்தை பத்தி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா எல்லாமே சமாதியில இருந்து அவங்க பார்த்து எழுதுனது, பூரண ஞானம் இதெல்லாம். அதே நேரத்துல நிர்விகல்ப சமாதி போயிட்டீங்கன்னா அதுதான் அத்வைத சித்தின்னு பேரு. அதுக்கப்புறம் அவன் இந்த சம்சாரமே இல்லை, அவனுக்கு கைலாயமும் இல்லை வைகுண்டமும் இல்லை, எந்த ஈஸ்வரனும் இல்லை, வெறும் ஆத்மா மாத்திரம் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், சவிகல்ப சமாதியும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது, நிர்விகல்ப சமாதியும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவன் இந்த உலகத்துக்கு திரும்ப வரதே இல்லை, அதான் முக்தி நம்ம சொல்றோம். ஆனா பிரகிருதி லயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாதகர்களுக்கு அவேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா இதை பதிக்க வைக்கிறோம். பிரகிருதி லயம்னு ஒண்ணு இருக்கு, அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பேர் லயம்னு பேர். விழுந்துட்டோம் அப்படின்னா போச்சு அப்படி. அப்ப அதனால எங்கேயாவது சமாதினா நிர்விகல்ப சமாதியும் தூக்கம்னு எங்கேயும் சொல்லிடாதீங்க. யாராவது சொன்னாங்கன்னா இவங்க யோக சூத்திரம் படிக்கலன்னு தெரிஞ்சுக்கணும். பாக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த யாராவது சமாதி பிரகிருதி லயமும் இந்த சமாதியும் தூக்கமும் ஒண்ணுன்னு எங்கேயாவது சொன்னாங்கன்னா இம்மிடியேட்டா நீங்க என்ன கேட்கணும்னா எத்தனை வெரைட்டி சமாதி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியும். யாருக்கும் இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதி லயம்ன்ற ஒரு சமாதி யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க நிறைய பேருக்கு இப்ப பாடம் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பிரகிருதி லயம்னு ஒண்ணு இருக்குன்னு. இந்த சவிகல்ப சமாதியில இத்தனை வெரைட்டி இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இது எங்க சம்பவிக்குது, எப்படி சம்பவிக்குது, இந்த சத்துவகுணத்தோட மேல இருக்கிறதுனால சம்பவிக்கிறது, நிர்விகல்ப சமாதியில என்ன இருக்கும் என்ன இருக்காது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிளிப்புள்ள மாதிரி என்ன பண்றாங்க, யாரோ சொன்னாங்க கேட்டாங்க அப்படின்னு போயிடுறாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த யோக சூத்திரம் யாரு எழுதுறதுங்க, பதஞ்சலிங்க, ஆதிசேஷ அவதாரம். யோசிச்சு பாருங்க. நாராயணனுக்கு பெட்டா இருக்கிறவருக்கு பாத்தீங்கன்னா தெரியாத அறிவு இருக்குமா? சர்வஜ்ஞ நம்ம சொல்றோம்ல, சர்வஜான பிரசூதி. இங்க நம்ம இது மங்களாச்சரணம் படிக்கும் போதே சொல்றோம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பதஞ்சலி சர்வ ஞானங்களும் உடையவர்.
மகாபாஷ்யம்லாம் நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாது. மகாபாஷ்யத்தை எழுதினவர், இந்த தேகத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சரக சம்ஹிதாவை எழுதினவர். அப்படி இருக்கிறவர் என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஃபால்ஸ் ஞானத்தை எழுதுவாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் லைக் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார முடியாதவங்க எல்லாம் சமாதிலாம் தேவையில்லைன்னு உட்கார்ந்து பாரு தெரியும். ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாரு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதுக்கப்புறம் சமாதிலாம் ரொம்ப தூரம், அதை போய் கண்டனம் பண்ணலாமா? பெரியவங்க சொன்னதை கண்டனம் பண்ண முடியுமா? அதுக்கு என்னன்னு தெரியாம கண்டனம் பண்ணக்கூடாது. அப்ப எங்கேயாவது சமாதி கண்டனம் பண்ணப்பட்டா அது பிளாக் ஹோல்னு சொல்ற பிரகிருதிலைய மட்டும்தான் கண்டனம். மீது இருக்கிற எந்த சமாதியும் சாஸ்திரத்தை கண்டனம் பண்ணவே பண்ணல. பார்க்கலாம். சரி.